ஓகே, நாங்கள் பார்க்க இருக்கிற விடயமா இன்னைக்கு நாணய கொள்கையில தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவதா பாருங்க, இந்த ஒரு பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற முகவர்கள் அழைக்கிறோம், அதாவது ஏஜென்ட்ஸ், மெயின் எக்கனாமி ஏஜென்ட்ஸ் இந்த மேக்ரோ எக்கனாமின்னு சொல்லுவோம். அதாவது பேரின பொருளாதாரத்துல பிரதானமாக காணப்படுகின்ற முகவர்கள் அல்லது முகவர்கள் சொல்லி அழைக்கின்றோம், அல்லது பிரதான பங்காளர் அழைக்கப்படுவார்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளாதாரத்துல வந்து பிரதான பங்கு வகிக்கின்ற யாரா இருக்கிறோம்னு சொன்னால் ஹவுஸ் ஹோல்டர், அதாவது வீட்டுத்துறையினர், அடுத்தது வந்து நிறுவனத்துறையினர், அடுத்தது அரசாங்கம், அடுத்தது வெளிநாட்டுத்துறை என்று சொல்லி நாங்கள் ஒரு 4 வகையாக பிரிக்கலாம்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது ஒரு குறிக்கிற பொருளாதாரத்துல வந்து காணப்படுகிற பிரதான பங்காளர்கள் அல்லது முகவர்கள் அழைக்கின்றோம். அவர்கள் யாருன்னு சொன்னால் ஹவுஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. வீட்டுத்துறையினர், நிறுவனத்துறையினர், அரசாங்கம், அல்லது வெளிநாட்டுத்துறை போன்ற 4 துறைகள் வந்து ஒரு பொருளாதாரத்துல வந்து முக்கியமான பங்களிப்பினை வகிக்கும்னு சொல்லுவோம். அப்ப இவர்கள்லாம் இந்த பொருளாதாரத்தை வந்து சிறப்பாக கொண்டு நடத்துறதுக்கு வந்து உதவி பிரிவுல காணப்படுவார்கள். அதாவது there are main 4 agents in the economy என்று சொல்லுவோம். இப்ப வீட்டுத்துறையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த ஹவுஸ் ஹோல்ட் வந்து என்ன செய்யும், முந்தி படிச்சிருப்பீங்கள், அந்த எக்கனாமிக் சர்க்கிள் பார்த்திருப்பீங்கள், அல்லது பொருளாதார வட்டம் பார்த்திருப்பீங்க. அங்க வீட்டுத்துறையினரை பொறுத்த வரையில வந்து வீட்டுத்துறையினர் சொன்னால் நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற ஆக்க காரணிகளை வந்து உற்பத்தி துறைக்கு வழங்குவார்கள். அதாவது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு அல்லது பொருளாதாரத்துல வந்து உற்பத்தி செயற்பாட்டினை மேற்கொள்வதற்கு இந்த வீட்டுத்துறையினர், அதாவது ஹவுஸ் ஹோல்டர் என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்திக்கு வேண்டிய காரணி சேவையை வழங்குவார்கள். அவ்வாறு வழங்குகிற பொழுது அந்த அவர்கள் வந்து நிறுவனத்துறையிடமிருந்து அல்லது உற்பத்தி துறையிடமிருந்து வாடகை, வட்டி, கூலி, லாபம் போன்ற சன்மானங்களை பெற்றுக் கொள்வார்கள். அதாவது இந்த பொருளாதாரத்துல வந்து இந்த உற்பத்தி துறைக்கு உற்பத்தி காரணிகளை வழங்குகின்ற துறையாக காணப்படுபவர்கள் வந்து வீட்டுத்துறையாக காணப்படுவார்கள். இந்த வீட்டுத்துறையினர் தான் ஆக்க காரணிகளை வழங்குகின்ற துறையாக காணப்படுவார்கள். அதாவது நிலம் என்பது, நிலம் என்ற காரணி, நிலம், லேண்ட், லேபர், கேபிட்டல், என்டர்பிரைனர்ஷிப் போன்ற 4 ஆக்க காரணிகளை வழங்குகின்ற துறையாக காணப்படுவார்கள். இவர்கள் தமது உற்பத்தி காரணியை உற்பத்தி துறைக்கு வழங்கியதற்காக அந்த உற்பத்தி துறை என்ன செய்யும், இவர்களுக்கு சன்மானமாக, அதாவது ரிட்டர்ன்ஸ் ஆக வாடகை, ரெண்ட் சொல்லுவோம், வாடகை, வட்டி, இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லுவோம், வாடகை, வட்டி, கூலி, வேஜஸ் என்று சொல்லுவோம் நாங்கள், அது சலரி, சம்பளம் என்று சொல்லுவோம், அடுத்தது ப்ராஃபிட், லாபம் என்று சொல்லுவோம். அவை போன்ற காரணி வழங்கியதற்காக சன்மானமாக இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த வருமானத்தை பெற்றுக்கொண்ட வீட்டுத்துறை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், திருப்பி என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்காக தமது வருமானத்தை செலவு செய்வார்கள். அதாவது they will spend. Okay, they will spend. ஓகே, அப்ப அவர்கள் வந்து செலவு செய்கிற செலவும் அவருடைய வருமானமும் சமனாக காணப்படும் என்று சொல்லி நாங்கள் கருதுவோம் நாங்கள். அதாவது உற்பத்தி காரணிகள் உற்பத்தி காரணி வழங்கியதற்காக தாம் பெறுகின்ற வருமானத்தினை பொருட்கள் சேவைகளை கொள்வ செய்வதற்காக இவர்கள் வந்து செலவு செய்வார்கள். செலவு செய்கின்ற பொழுது இவர்கள் செலவீனமும் இவர்களுக்கு கிடைத்த வருமானமும் சமனாக காணப்படும் என்று சொல்லி நாங்கள் கருதுவோம். அதே போல இந்த உற்பத்தி துறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லது வர்த்தக துறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வர்த்தகத்துறை என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த வீட்டுத்துறையிடம் இருந்து காரணி சேவையை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வார்கள். உற்பத்தி செய்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டுத்துறையினருக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் விற்பனை செய்வார்கள். விற்பனை செய்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வருமானத்தினை இவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதே போல அரசாங்கத்துறை எடுத்துக்கொண்டால் அரசாங்கத்துறை என்ன செய்யும் என்று சொன்னால் அரசாங்கத்துறை
அந்த 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 பொருளாதாரத்துல வரிகளை அறவிடும், அதே போல மானியங்களை கொடுக்கும். ஆகவே அந்த அந்த துறையை பொருளாதாரத்தில் காணப்படுகின்ற உற்பத்தி துறை சேவைத்துறையை ஒழுங்கமைத்து மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கையை அரசாங்கம் மேற்கொள்ள. அதாவது பொருளாதாரத்தில் வரிகளை அறவிடுதல், மற்றது மானியங்களை வழங்குதல், பொது பண்டங்களை வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை இந்த அரசாங்கத்துறை தான் மேற்கொள்வதாக காணப்படும். அதான் அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டுத்துறை எடுத்துக்கொள்வோம். இந்த வெளிநாட்டுத்துறையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்க ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகள் தான் இந்த வெளிநாட்டுத்துறைக்குள்ள உள்ளடங்கும். ஆகவே 4 பிரதான பங்காளர்கள் இந்த பொருளாதாரத்தில் முக்கியமான நடவடிக்கையில ஈடுபடுவார்கள். இது நாங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் போன தடவை பார்த்த நாங்கள் இந்த வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கும் இடையிலான தொடர்பு பார்த்த நாங்கள். வட்டி வீதத்துக்கும் பணத்துக்கான கேள்விக்கும் இடையான தொடர்பு பார்த்த நாங்கள். உங்களுக்கு தெரியும், இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா எம்டி என்று சொல்லி அழைக்கப்படுவது டிமாண்ட் ஃபார் மணி என்று சொல்லும். அதாவது பணத்துக்கான கேள்வி, டிமாண்ட் ஃபார் மணி. அதே போல எம்எஸ் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னா எம்எஸ் என்பது மணி சப்ளை. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஐ அதாவது உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் வட்டியானது ஐ நோட்டாக இருக்கு, ஐ ஒன்னாக இருக்கின்ற பொழுது அந்த பணத்துக்கான கேள்விக்கோடு எம்டியும் எம்எஸும் சந்திக்குது. அதுல மணி பணத்துக்கான கேள்வி அல்லது பணத்தின் அளவு எம்மா இருக்கு. ஆக இங்க பாருங்க, இந்த இது எம்எஸ் என்பது மணி சப்ளை கர்வ். இது எம்டி என்பது பணத்துக்கான கேள்வி, டிமாண்ட் ஃபார் மணி என்று சொல்லுவோம். அப்ப டிமாண்ட் ஃபார் மணியும் மணி சப்ளை ஆஃப் மணியும் இங்க சந்திக்குது. இங்க சந்திக்க வட்டி வீதம் தீர்மானிக்கப்படுது. வட்டி வீதம் ஐ ஒன்னா காணப்படுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எம்எஸ் என்கின்ற மணி சப்ளை, எம்எஸ் என்கின்ற பண நிரம்பலானது இந்த வலப்புற நோக்கி எம்எஸ் ஸ்டாராக அதிகரிக்கின்ற பொழுது பண நிரம்பல் அதிகரிக்குது. பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை இங்க இந்த படத்தை பார்க்கலாம். பாருங்க, இந்த கேள்விக்கோடு, பணத்துக்கான கேள்விக்கோடு, பணத்துக்கான நிரம்பல் கோடு சந்திக்கின்ற பொழுது, ஆரம்பத்தில் சந்திக்கின்ற பொழுது ஐ ஒன்னா காணப்படுது. இந்த பண நிரம்பல் கோடு வலப்புற நோக்கி நகர்கின்ற பொழுது, அதாவது பண நிரம்பல் அதிகரிக்குது. பண நிரம்பல் அதிகரித்தால் வட்டி வீதம் எவ்வாறு மாற்றம் அடையும்? இங்க பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி எவ்வாறு மாற்றம் அடைந்து பாருங்க. எம்எஸ்ல இருந்து எம்எஸ் ஸ்டாராக வலப்புற நோக்கி நகர்கின்ற பொழுது வட்டி வீதமானது ஐ ஒன்னிலிருந்து ஐ டூவாக வீழ்ச்சி அடைகின்றது. ஆகவே அவன் சொல்லுங்க, பண நிரம்பலுக்கும் வட்டி வீதத்துக்கும் இடையே காணப்படுகின்ற தொடர்பு யாது? உங்களோட பேப்பர்ல கேட்கலாம். அதாவது பண நிரம்பலுக்கும் வட்டி வீதத்துக்கும் இடையான தொடர்பு யாது? என்ன தொடர்பு காணப்படுறீங்க? பண நிரம்பலுக்கும் வட்டி என்ன தொடர்பு காணப்படுது? நெகட்டிவ் சார். இதற்கு தொடர்பு காணப்படுது. நீ கதைக்கணுமா? என்னன்னா இந்த லைன் கட்டா போனா நான் தனியா காய்ச்சிட்டு போய் நீங்க போயிருவீங்க, லைன் விட்டுருவீங்க. சரியோ? அடிக்கடி சத்தங்க கேட்கணும். ஆகவே there are negative relationship between the money supply and interest rate. அது எப்படி நீங்கள் நடைமுறையில் விளங்கப்படுத்துவீங்க எங்களுக்கு? இது தியரி ஓகே. அதாவது பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் ஏன் குறையுது? விளங்கப்படுத்துக்கு வாப்பா இருக்கா நடைமுறை சம்பந்தப்படுத்தி? இது விளங்கப்படுத்துங்க. ஏன் குறையுது சொல்லுங்க. வட்டி வீதம் குறையக்குள்ள சார், பொதுமக்கள் தங்களோட பணத்தில் உள்ள கையில் உள்ள பணத்தை முதலிட வங்கியெல்லாம் வைப்பிலிட மாட்டார்கள். இந்த வட்டி வீதம் குறைவா இருக்கிறபடியா, அதனால பணத்துக்கான நிரம்பல் அதிகமா இருக்கும். அத்துடன் சார் இந்த படத்தை சொல்லுங்க. இந்த படத்தை பாருங்க. இங்க கேள்விக்கோடு மாறல, பணத்துக்கான கேள்விக்கோடு மாறையில நிரம்பெல்லாம் கூடுது. பணத்தினுடைய நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி ஏன் குறைந்து கேட்கணும் சொல்ல விட சரி. ஆனா இந்த படத்துக்கு தெரியுமா சொல்லுங்க.
பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது ஏன் வட்டி வீதம் குறை என்று கேட்கிறேன். பண நிரம்பல முதல் அதிகரிக்குது, அதனாலதான் வட்டி வீதம் குறையுது. ஆம், சொல்லுங்க, கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. அப்படியே நிரம்பல் அதிகரிக்க கேள்வி குறையுது, அதான். எதற்கான கேள்வி குறையுதுன்னு சொல்லுவீங்க? பணத்துக்கான கேள்வி குறையுது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. என்ன சொல்ல? நீ சொல்ற விட சரி. அந்த பொருளாதாரம் தெரியாத யாராவது கேட்டு, இப்ப நீங்க யோசிக்க வேணும். உங்களோட கேள்வி வந்து பேப்பர்ல கேட்க அந்த எக்ஸாமினருக்கு வந்து இந்த பொருளியல் வந்து தெரியாது என்ற நினைச்சா நீங்க விளக்கம் கொடுக்க வேணும். நீ சொல்ற வந்து 1 word answer எல்லாம் ஓகே, ஆனால் அந்த எங்களுக்கு 5 மார்க்குரிய விட சொல்ல போய்க்க தெளிவா சொல்லுவோம். நீங்கள் எப்பவும் யோசிக்க வேண்டாம். இந்த பேப்பர் மார்க் பண்ற ஆளுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியாது என்று நினைச்சுதான் நீங்க கொஞ்சம் விளக்கமா எழுதுவோம் மேடம். அப்படி சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்ன சரி, பணத்துக்கான கேள்வி குறையுது சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கறேன்னு சொன்னா ஒரு முழுமையான விடையை எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது, மணி சப்ளை கூடுகின்ற பொழுது ஏன் வட்டி வீதம் குறையுது என்று கேட்கிறேன். கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க பாப்போம். பொருளாதாரத்துல கேள்வின்னு சொல்றீங்க சரி, என்ன பணத்துக்கான கேள்வி, அது எப்படி நடைமுறை ரியலா எப்படி ஃபீல் பண்றீங்க பாருங்க. அதாவது மணி சப்ளை கூடுதல் சொன்னா சுற்றோட்டத்தில் உள்ள பொதுமக்களினுடைய கைகளில் பணம் அதிகரிக்குது. கையில பணம் கூடினால் பொதுமக்கள் கடன்களை எடுக்கிறதுக்கு வங்கிக்கு செல்வார்களா? கடனுக்கான கேள்வி கூடுமா? டிமாண்ட் ஃபார் மணி, நீ சொன்ன சரி, டிமாண்ட் ஃபார் மணி அல்லது கடனுக்கான கேள்வி கூடுமா குறையுமா? குறையும் சார், குறையும். ஆகவே இதனால் தான் கடனுக்கான கேள்வி குறைகின்ற பொழுது டிமாண்ட் ஃபார் லோன் குறையுது. குறையக்க வட்டி வீதம் என்ன செய்ய பார்க்கும்? வட்டி வீதம் செய்ய பார்க்கும் குறையும். ஏன்னு சொன்னா பொதுமக்கள் வந்து வங்கிகள்ல போய் கடனை கேட்கறது இல்லை. அங்க டிமாண்ட் ஃபார் லோன் வந்து குறைவாக இருக்குது. அது வங்கிகள் என்ன செய்ய பார்க்கும்? அங்க there is no enough demand for the loan. ஆகவே பேங்க்ஸ் வந்து காசை வச்சிருக்குது, ஆனா யாருக்கும் கடன் கொடுக்க முடியாமல் இருக்குது. ஆகவே இது என்ன செய்வாங்கன்னு சொல்லி நாங்கள் தங்களுடைய வட்டியை குறைப்பார்கள். வட்டியை குறைப்பேன். ஏன்னு சொன்னா யாரும் கடன் வாங்க விருதமே இல்லை, அதனாலதான். ஆகவே அப்படி சிம்பிளா பிள்ளைங்கன்னா ஓகே. ஆகவே மணி சப்ளை கூறுகின்ற பொழுது, அதாவது எம்எஸ் வந்து எம்எஸ் ஸ்டாராக வளர்ப்புற நோக்கி நகர்கின்ற பொழுது வட்டி வீதம் குறைவன்னு சொல்றாங்க. ஆகவே இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா, இலங்கையில பொதுமக்களுக்கு வந்து அரசாங்கம் இந்த கொரோனா பேண்டமிக் வந்து அதுன்னு சொல்லி நிறைய பணத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னால், கொடுத்தா பொதுமக்கள் கையில காசு அதிகரிக்கும். அப்படி இருந்தால் பொதுமக்கள் வந்து வங்கிகள்ல போய் கடன்களை எடுக்க மாட்டார்கள். கடனுக்கான கேள்வி குறையும் சொல்லுவோம். கடனுக்கான கேள்வி குறைந்தால் வட்டி வீதம் குறையும் சொல்லுவோம். எனவே இங்க சொல்லுவீங்க பண நிரம்பலுக்கும் வட்டி வீதத்துக்கும் இடையே எதிர்கணிதம் காணப்படுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ரைட். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எம் என்பது இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மணி சப்ளைன்னு சொல்லுவீங்க. ட்ரெடிஷனல் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிட்டர்ன் சொல்லுவோம். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்க, இதை பார்த்து இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாப்போம். எம் என்பது நான் சொல்றது வந்து எம் வந்து மணி சப்ளை. ஓகே, அது ஸ்மால் ஐ என்ன சொல்ல எதை குறிக்கும் பண்றது பாக்குறீங்க? இது என்னது? இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகே, இது என்ன ஐ என்னது? இந்த ஐ என்ன இருக்கும்? கேபிட்டல் லெட்டர் ஐ, முதலீடு, இன்ட்ரெஸ்ட் ரேட். சாரி, இன்வெஸ்ட்மென்ட். கரெக்ட். y என்பது என்ன இருக்கும்? y என்பது yield இருக்கும். ஏன் நீங்கள் இன்கம் அண்டையும் கொடுக்கல? நீங்கள் ஏன் இன்கம் சொல்லல? அது நீங்கள் இன்கம் ஐ என்பது வந்து இன்வெஸ்ட்மென்ட் கொடுத்துட்டீங்க. பொதுவா நாங்கள் வருமானம் தானே, yield என்பது வருமானம். இங்க வருமானம் அல்லது வந்து வெளியீடுன்னு சொல்லுவோம் நாங்கள். சொன்ன சரி. அப்ப ஏற்கனவே இன்கம் ஐ வந்து இன்கம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் போயிடுது. அதனாலதான் நாங்க ஐயை பயன்படுத்தலாம், வையை பயன்படுத்தலாம். நீங்க ஓகே. எம்என் ஆகவே இதை விளங்கப்படுத்துவாங்க. என்ன தொடர்பு சொல்லுங்க பாப்போம். மணி சப்ளை கூடுது சொல்லுங்க. இது விளங்கப்படுது. என்ன நடக்குது நீங்க பாப்போம். இங்க என்ன நடக்குதுங்க? மணி சப்ளை கூட வட்டி குறையுது, முதலீடு அதிகரிக்குது, அதோட வருமானம் அதிகரிக்குது. வருமானம் அல்லது உற்பத்தி அதிகரிக்கும்.
எப்படி நீங்கள் சொல்றீங்க இதனால கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா? 5 மார்க்ஸ் சொல்ல முடியுமா? பண நிரம்பல் அதிகரிக்குது சொல்லுங்க, கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாப்போம். இது சொல்றது வட்டி வீத என்னன்னு சொல்லும் சேனல்னு சொன்னால் கொரிடோர் சேனல்னு சொல்லுவோம் நாங்கள். இதான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் சேனல்னு சொல்லுவோமா? சரி, கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாப்போம். பொதுவா வந்து சரி, பண நிரம்பல் அதிகரிக்குது. பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், பொதுவாக வந்து பணத்துக்கான கேள்வி அல்லது பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது கடன்களுக்கான கேள்வி குறையும். கடன்களுக்கான கேள்வி குறைந்தால் வட்டி வீதம் குறையும், இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் சொல்லுவீங்கள். இந்த ஸ்மால் ஐ வந்து குறையுது. வட்டி வீதம் குறைகின்ற பொழுது முதலீடு செய்ய பார்க்கும். முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் கூடுமா குறையுமா என்ன சொல்றீங்க? வட்டி வீதம் குறைகின்ற பொழுது முதலீடு அதிகரிக்குதா குறையுதா? இங்க இந்த படத்துல இந்த எவ்வாறு அதிகரிக்கும்? பாசிபிலிட்டி டு இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். எப்படி முதலீடு அதிகரிக்கும்? அதாவது வட்டி வீதம் குறைந்தால் முதலீடு அதிகரிக்குமா? உண்மையாகவே கடனுக்கான வட்டி குறையும். கடன்களுக்கான வட்டி குறையும். எனவே கடன்களுக்கான செலவு குறையும். சொல்லுங்க, கடன்களுக்கான செலவு குறைகின்ற பொழுது கடன்கள் அதிகரிக்கும். இவ்வாறு கடன்கள் அதிகரிக்கின்ற பொழுது என்ன செய்யும்? முதலீடு அதிகரிக்கும் சொல்லுவாங்க. அதான் பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக வந்து இப்ப தற்பொழுது உங்களுக்கு தெரியும், கொரோனா பேண்டமிக் என்று சொன்னபடியால வந்து மத்திய வங்கி பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. அதாவது உள்நாட்டு உற்பத்தி துறையை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், SME செக்டர்ஸ் என்று சொல்லுவோம், ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவோம், ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதுல உள்ள அந்த சிறிய நடுத்தர வர்த்தகர்களை ஊக்குவிக்கிறதுக்கு சொல்லி பல்வேறுபட்ட சலுகைகளை வந்து மத்திய வங்கி அறிமுகப்படுத்தி இருக்குது. என்னன்னு சொன்னா சலுகை அடிப்படையில வந்து கடன்களை கொடுங்கன்னு சொல்லி இருக்குது வணிக வங்கிகளுக்கு மற்றும் ஏனைய வங்கிகளுக்கு. அடுத்தது வட்டி இல்லாத கடன்களை கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறோம். அப்படி பல்வேறுபட்ட பேக்கேஜை வந்து அது ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. வட்டி விதங்களை குறைக்கணும். உங்களுக்கு தெரியும், அரசாங்க ஊழியர்களுக்கு என்று சொல்லி வந்து அதாவது வட்டியில வந்து சலுகை இருக்குது. ஆகவே சிறிய நடுத்தர கைத்தொழில் ஈடுபடுவதற்கு சொல்லி வந்து வட்டி விதங்களை குறைச்சிருக்கணும். ஆகவே வட்டியில குறைவன்னு சொல்ல பாருங்க, இங்க வந்து ஐய குறைச்சிருக்கணும். ஸ்மால் ஐய வந்து அதாவது வட்டி விதங்களை குறைக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் கடன்களுக்கான செலவு குறையும். இன்ட்ரெஸ்ட் அதாவது கடனுக்கான செலவு என்பது வட்டி வீதம் குறைகின்ற பொழுது கடனுக்கான செலவு குறையும். கடன்களுக்கான செலவு குறைகின்ற பொழுது பொதுமக்கள் அதிக அளவில் கடன்களை எடுப்பார்கள். கடன்களை எடுத்து தங்களோட உற்பத்தி வர்த்தக துறையில வந்து முதலீடு செய்வார்கள். இப்படி தொடர்ச்சியாக முதலீடுகள் அதிகரிக்கின்ற பொழுது, உள்நாட்டுல முதலீடு அதிகரிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் சொன்னால் உற்பத்தி GDP, அதாவது உதாரணம் சொல்ல சொன்னால் விவசாயத்துறை கைத்தொழில் துறையினர் வந்து அதிக அளவு கடன்களை வங்கிகள் எடுக்கணும். ஏன்னா வட்டி குறைவா இருக்குது. ஆகவே இது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆகவே இவ்வாறு அதிக கடன்களை பெற்று தங்களோட விவசாயத்துறை, உற்பத்தி துறை, சேவைத்துறையில அதிக அளவு முதலீடுகள் அதிகரிக்கின்ற பொழுது அதனுடைய வெளியீடு செய்ய பார்க்க வேண்டும் அதிகரிக்கும் வெளியீடு. ஆகவே உற்பத்தி அதிகரிக்கும். ஆக இங்க வை என்பது இங்க சொல்றது நாங்கள் அந்த 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 பொருளாதாரத்தின உற்பத்தி என்று சொல்லி கருதுவோம். நாங்கள் டீல்னு சொல்லி கருதுவோம். ஆகவே இதான் வந்து அந்த பண நிரம்பல் அதிகரிக்கின்றபடியால வட்டி அதாவது இன்ட்ரெஸ்ட் குறைந்து வருமானம் இந்த முதலீடு அதிகரித்து வருமானம் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இந்த பண நிரம்பலுக்கும் இருக்கலாம் பண நிரம்பலுக்கும் அந்த வெளியீட்டுக்கு இடையிலான தொடர்பு யாதுன்னு சொல்லி உங்களுக்கு கேட்டால் நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கப்படும். அந்த பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது நாட்டினுடைய உற்பத்தி துறை எவ்வாறு மாற்றம் அடையும் என்று சொல்லி கேட்டாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறது. சரிதானே? ஆகவே இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த பாருங்க, இங்க பாருங்க, சர்வதேச வர்த்தகத்தை பார்த்து பாருங்க. சர்வதேச வர்த்தகத்தை பார்ப்பேன் நாங்கள் கவனிக்கிறது.
சர்வீஸ் வர்த்தகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க பார்ப்போம், இதை பார்த்துப்போமா, இதை பார்த்துப்போம். இங்க பாருங்க, இங்க பார்ப்போம். இங்க வந்து பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது, பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது, பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது இங்க பார்ப்போம் விலை மட்டம் என்ன நடக்கும். இங்க பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது விலை மட்டம் என்ன செய்யும்? விலை மட்டம் அதிகரிக்கும் என்று சொல்வதாங்க. விலை மட்டம் வந்து அதிகரிக்கும். விலை மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது அந்த உற்பத்தி துறையினுடைய அந்த உற்பத்தியாளருடைய லாபம் என்ன செய்ய பார்க்கும்? லாபம் வந்து லாபங்கள் வந்து அதிகரிக்கும். ஆகவே இது வந்து அந்த வட்டி வீதத்துக்கு விடிதான் தொடர்பு சொல்றோம். இங்க நாங்க சொல்றோம், அதாவது பொதுவா வந்து நாட்டு உற்பத்தியாளரை பொறுத்தவரையில அவர்களுக்கு வந்து பண நிறம் அதாவது வந்து விலை மட்டம் அதிகரிக்கிறதா விலை மட்டம் குறைறதா அவர்களுக்கு நல்ல சொல்லி எதிர்பார்ப்பார்கள் பொதுவா சிறிய. அதாவது விலை மட்டம் அதிகரிப்பானது நன்மையா தீமையா? அது பணவீக்கமானது பொருளாதாரத்துக்கு சாதகமான விளைவை ஏற்படுத்துமா அல்லது பாதகமான விளைவை ஏற்படுத்துமா? சொல்லுங்க, என்ன பணவீக்கமானது சாதகமான விளைவை ஏற்படுத்துமா பாதகமான விளைவை ஏற்படுத்துமா? அதை சொல்லுங்க பாப்போம். பணவீக்கம் கேள்வி இப்படி போடலாம் சில வேளையில. பணவீக்கமானது பொருளாதாரத்திற்கு நன்மை பயக்கும் இக்கூற்றினை நீர் ஏற்றுக்கொள்கிறா விளக்கு என்று சொல்லி கேட்கலாம். பணவீக்கமானது பொருளாதாரத்துக்கு நன்மையை ஏற்படுத்தும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்வீர்களா? எஸ் நோமன்னு சொல்ல வேணும். உங்களை ஏற்றுக்கொள்ள விளக்கம் சொல்லி கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல சார், பணவீக்கம் ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றீங்க. அது சரி, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? என்ன விளக்கு கண்டுக்கிறாங்களா? சொல்லுங்க, என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் பணவீக்கம் கூடாதுன்னு சொல்றீங்க? பணவீக்கத்தால அதிக அளவு பாதிக்கப்படுவோர் யார்? பணவீக்க நிலைமையினால் பொருளாதாரத்தில் அதிக அளவில் பாதிக்கப்படும் தரப்பினர் யார்? கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க பாப்போம். கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. இது விளக்க முக்கியம் இல்ல, நாங்க விளங்கி வைக்கணும். சொல்லுங்க, யாரு அதிக அளவில் பாதிக்கப்படுற மக்கள் தரப்பினர்? சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுறாங்க. சரி, அப்படித்தான். எஸ், எப்படின்னு சொல்ல முடியுமா? இலங்கை ரூபாயின் பெறுமதி நாணய மாற்று வீதம் குறைவடையும் சார். பணவீக்கத்தினால் ஏற்றுமதியாளர்கள் எவ்வாறு பாதிப்படைவார்கள்? சொல்லுங்க பாப்போம். எஸ், சொல்லுங்க. ஏற்றுமதி துறை எவ்வாறு பாதிப்படை? பணவீக்கத்தில் உள்நாட்டுல காணப்படுகிற பணவீக்கம் ஏற்றுமதி துறையை எவ்வாறு பாதிப்படை செய்யும்? அல்லது ஏற்றுமதி வருமானத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லி. ஏன்னா நாங்க எங்களோட பாடையை வந்து மானிட்டரி பாலிசி என்ற படியால வந்து வட்டி வீதங்கள், பணவீக்கம், பண நிரம்ப சம்பந்தமாக எவ்வாறு கேள்வி கேட்டாலும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேணும். அப்படி கேட்டால் உள்நாட்டு பணவீக்கமானது ஏற்றுமதி துறையினை எவ்வாறு பாதிப்படை செய்யும் என்று கேட்கலாம். கேள்வி விளக்குன்னு சொல்லி கேட்கலாம் 5 மாசத்துக்கு. அப்ப நீங்க எவ்வாறு விளங்கப்படுத்துவீங்கள்? ஏற்றுமதியை பாதிக்கும் தானே, பாதிப்படை செய்யும். எவ்வாறு விளங்கப்படுத்துங்க பார்ப்போம். இது சும்மா சிம்பிளா கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. இது ஒரு பிரச்சனையும் வராது. சொல்லுங்க, இக்கேள்வி எப்படி கேவலம் வந்து இருக்குது. அதாவது உள்நாட்டு பணவீக்கமானது ஏற்றுமதி வருமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் விளக்குகள் சொல்லி கேட்டுக்கலாம். அப்படி ஏற்றுமதி வருமானம் எவ்வாறு பாதிப்படை செய்யும்? சொல்லுங்க. சொல்லுங்க, பிரச்சனை சொல்லணும். உள்நாட்டு பணவீக்கம், உள்நாட்டுல விலை மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது, உள்நாட்டு பணவீக்கம் என்பது
உள்நாட்டுல சராசரி விலை மட்டம், அதாவது பொருட்கள் சேவைகளினுடைய சராசரி விலை மட்டமானது தொடர்ச்சியாக அதிகரித்து தான் நான் சொல்வது உள்நாட்டு பணவீக்கம் சொல்லுவோம். உள்நாட்டு பணவீக்கம் ஏற்படுகின்ற பொழுது இது ஏற்றுமதி பொருட்களின் விலைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? பணத்தின் பெறுமதி குறையும், உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதி குறையும். சரி, அப்ப சரி விட சரி. எப்படின்னு சொன்னா, நாங்கள் ஏற்றுமதி செய்கின்ற பொருட்கள் எல்லாம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும். அப்ப நாங்கள் ஒரு புடவை எடுத்தோம்னு சொன்னால், உள்நாட்டில பணவீக்கம் ஏற்படுகின்ற பொழுது அந்த அந்த புடவையினை அல்லது அந்த ஆடையினை உற்பத்தி செய்யறதுக்கு ஏற்படுகின்ற கூலி சம்பளம் கொடுக்க வேண்டி வரும், வாடகை அதிகமாக இருக்கு, மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கும். ஆகவே சகல உள்ளீடுகளின் விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா உள்நாட்டுல பணவீக்கம். ஆகவே உள்நாட்டுல பணவீக்கம் நிலவுகின்ற பொழுது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஏற்றுமதி பொருட்களின் அந்த செலவு, காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன், சரியா, அந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருளினுடைய உற்பத்தி செலவு அதிகரிக்கும். தானே அதிகரிக்கும். ஆகவே இந்த உள்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற பொருட்களினுடைய உற்பத்தி செலவு அதிகரிக்கின்ற பொழுது இது நாங்கள் உலக சந்தையில ஏற்றுமதி செய்கின்ற பொழுது, உலக சந்தையில நாங்கள் விற்பனை செய்கின்ற பொழுது முன்னரை விட கூடிய அளவு முன்னரை விட நாங்கள் உதாரணம் சொல்லுவோம், நாங்கள் $1 நாங்கள் ஏற்றுமதி பண்ணினாங்க தேயிலை, 1 கிலோ தேயிலை $1 $1 சொல்லுவோம் உதாரணத்துக்கு. உள்நாட்டுல பணவீக்கம் கஷ்டப்பட கூடிட்டுது, வாடகை கூடிட்டுது, வட்டி கூடிட்டுது, வாடகை வட்டி கூலி எல்லாம் கூடி போயிடுது. அதனால நாங்கள் $1 விற்பனை செய்த தேயிலையை நாங்கள் இப்ப உலக சந்தையில அந்த நாங்கள் தேயிலையை மார்க் பண்ண போறோம் $1.5 போட போறோம். ஏன் அந்த உலக சந்தையில பொருள் விலை நாங்கள் கூட்டினாங்க, உள்நாட்டுல பணவீக்கம். ஆகவே உலக சந்தையில் ஏற்றுமதி பொருளினுடைய விலை அதிகரிக்கின்ற பொழுது எங்களுடைய ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி உலக சந்தையில் என்ன நடக்கும்? எங்களுக்கு என்ன நடக்கும்? கேள்வி குறையும். ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி உலக சந்தையில் குறைவடையும். எனவே எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் என்ன செய்ய பார்க்கும்? இதனால் ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடையும். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு பணவீக்கமானது எங்களுடைய ஏற்றுமதி வருமானத்தை பாதிப்படை செய்யும் சொல்றாங்க. ஆகவே பணவீக்கம் என்ன செய்யும் சொன்னால் எங்களுடைய ஏற்றுமதி வருமானத்தை பாதிப்படை செய்யும் என்று சொல்றாங்க. சரி, பணவீக்கம் வேறு யாரை பாதிப்படை செய்யும் சொல்லுங்க பாப்போம். வேறு யாரை பாதிப்படை செய்யும் பணவீக்கம் சொல்லி ஏற்றுமதி துறை பாதிக்கும்னு சொல்லிட்டீங்க. சரி, அங்க கேள்வி, முக்கியமான கேள்வி, பணவீக்கமானது இறக்குமதி செலவினை எவ்வாறு மாற்றமடைய செய்யும், அல்லது இறக்குமதியை எவ்வாறு பாதிக்கும், அல்லது இறக்குமதி துறையில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்? நான் சொன்னாங்க பணவீக்கமானது ஏற்றுமதியினை பாதிப்படை செய்யும், அதாவது ஏற்றுமதி வருமானத்தினை குறைவடை செய்யும் சொன்னீங்கள். எனவே அடுத்த கேள்வி பணவீக்கமானது இறக்குமதி செலவில் எத்தகைய தாக்கத்தினை ஏற்படுத்தும்? விளக்குகள் கேட்கலாம் கேள்வி. பணவீக்கமானது இறக்குமதி துறையில் எத்தகைய செல்வாக்கினை செலுத்தும்? சொல்லுங்க பாபம், என்ன செய்ய பார்க்கும் பணவீக்கமானது? சொல்லுங்க, பணவீக்கமானது இறக்குமதி துறையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இறக்குமதியை கூட்டுமா குறைக்குமா? இறக்குமதி செலவை அதிகரிக்க செய்யுமா குறைவடை செய்யுமா? விளக்குக. சொல்லுங்க பாப்போம், ட்ரை பண்ணுங்க. இறக்குமதி செலவை அதிகரிக்க செய்யும் சார். இறக்குமதி செலவினை அதிகரிக்க செய்யும் சொல்றீங்களா? எவ்வாறு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம்.
பணவீக்கத்தினால சார் இலங்கை ரூபாயின் பெறுமதி குறைவடையும் மற்ற நாணயத்தோட ஒப்படைப்புல, அதனால இறக்குமதி செலவு கூடும். இறக்குமதி செலவு கூடுமன்னு சொல்ல பாருங்களா? சரி, இறக்குமதி செலவு அதிகரிக்கும். சரி, அப்ப நான் கேட்கறது சொல்லுங்க, அந்த உள்நாட்டுல பணவீக்கம் அதிகரிக்கிறபடியால் உள்நாட்டு பொருட்களினுடைய விலை என்ன செய்ய பார்க்கும்? உள்நாட்டுல பணவீக்கம் இருக்குது. இதனால் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலை என்ன செய்ய பார்க்கும்? விலை அதிகரிக்க பார்க்கும். ஆனால் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ண வந்தானே பாருங்க. உதாரணத்துக்கு பார்ப்போம். நான் உதாரணத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் சொல்லுங்க. உதாரணத்துக்கு சரி, புடவைன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆடை டிஷர்ட்டை வந்து நாங்கள் இங்க வந்து உற்பத்தி செய்யறோம். அப்ப இங்க உள்நாட்டுல பணவீக்கம் இருக்கிறபடியால வந்து எங்கட லோக்கல் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகிற டிஷர்ட் விலை என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகமாக காணப்படும் தானே? அதிகமாக காணப்படும். அப்படித்தானே? உள்நாட்டு பணவீக்கம் காரணமாக உள்நாட்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற டிஷர்ட் விலை செய்யப்பாக என்ன செய்யும்? அதே போல நீங்கள் இந்தியாவிலிருந்து என்ன செய்றீங்க? இம்போர்ட் பண்றீங்க டிஷர்ட் வந்து. இந்தியாவில டிஷர்ட் இம்போர்ட் பண்ணிக்க ஒப்பீட்டு ரீதியில் எந்த டிஷர்ட் மலிவா இருக்கும்? உங்களுக்கு எந்த டிஷர்ட் மலிவா இருக்கும்? இலங்கை இந்தியா மலிவா இருக்கும்? இந்தியா. ஏன்னு சொன்ன பாருங்க, இந்த உள்நாட்டுல பணவீக்கம் ஏற்பட்டுச்சு, அதிகமாக இருக்கு. அதிகமான படியால வந்து எங்கட உள்நாட்டுல உற்பத்தி செய்யப்படுகிற டிஷர்ட் விலை வந்து அதிகமா இருக்கு. ஆனால் நாங்கள் வெளிநாட்டிலும் இருந்தும் டிஷர்ட் இம்போர்ட் பண்ணுறோம். ஆகவே கம்பேரிட்டிவ் ஒப்பிட்டு பார்க்க உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற டிஷர்ட் விலை வந்து உயர்வாக இருக்கும். இந்தியாவிலிருந்து இம்போர்ட் பண்ண டிஷர்ட் விலை வந்து மலிவாக இருக்கும். இதனால் சந்தையில் என்ன மாற்றம் இடம்பெறும்? உள்நாட்டு சந்தை இதனால் சந்தையில் என்ன மாற்றம் இடம்பெறும்? சொல்லுங்க. சொல்லுங்க. உள்நாட்டு உற்பத்தி குறைவடையும். உள்நாட்டு உற்பத்தி குறை. எந்த பொருளுக்கான கேள்வி கூடும்? இறக்குமதி பொருளுக்கான கேள்வி கூடும். அந்த இந்தியாவிலிருந்து இம்போர்ட்டட் டிஷர்ட்டுக்கு வந்து கேள்வி உயர்வாக்கலாம். என்று பாருங்க, எங்கட டிஷர்ட் லோக்கல் டிஷர்ட்டுக்கு வந்து டிமாண்ட் குறைந்து அங்க கஸ்டமர் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்தியன் டிஷர்ட் வந்து மலிவா இருக்கும். எனவே இந்தியன் டிஷர்ட்டுக்கான கேள்வி அதிகரிக்கும். இதை நாங்க சொல்லுவோம் வந்து உள்நாட்டு பணவீக்கம் காரணமாக இறக்குமதி செய்யப்படுகின்ற இறக்குமதி பொருளினுடைய விலை ஒப்பீட்டு ரீதியில் மலிவாக காணப்படும். எனவே இறக்குமதி பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும். இவ்வாறு இறக்குமதி பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கின்ற பொழுது இறக்குமதி செலவு அதிகரிக்கும் சொல்லுவோம் நாங்க. பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியும். ஆகவே உள்நாட்டு பணவீக்கம் எத்தகைய விளைவு ஏற்படுத்தி பாருங்க. ஏற்றுமதியினை பாதிப்படை செய்து ஏற்றுமதி வருமானத்தை குறைவடை செய்யுது. ஆனால் இறக்குமதி செலவினை அதிகரிக்க செய்யுது. இதனால் எமது சென்மதி நிலுவையின் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரேட் பேலன்ஸ் எவ்வாறு பாதிப்படையும்? உங்களுக்கு தெரியும் தானே? சென்மதியில பார்த்திருப்பீங்க. அதாவது வந்து ஒரு நாடு ஏனைய உலக நாடுகளோட மேற்கொள்ளுகின்ற கொடுக்கல் வாங்கல பதிவு செய்வதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் சொல்றோம் சென்மதி நிலுவைன்னு சொல்லுவீங்கள். அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கள். அதுல வந்து பல்வேறுபட்ட கணக்கு இருக்கு. ஒன்று சொல்றது வந்து ட்ரேட் அக்கௌண்ட், ட்ரேட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து முதலாவது சொல்றது வந்து கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து இந்த நடைமுறை கணக்குகள்ல பல கணக்குகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. 3 கணக்கு இருக்கு அதுல. அதுல முதலாவது சொல்லும்போது ட்ரேட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. ட்ரேட் பேலன்ஸ் அதாவது பொருட்களினுடைய ஏற்றுமதியும் பொருட்களினுடைய இறக்குமதியும் தான் அதுக்கு பதியப்படும். சரி, ஆகவே இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க படிச்சுன்னா சொல்லுங்க உங்களுக்கு. அதாவது உள்நாட்டு பணவீக்கம் சென்மதி நிலுவையின் வர்த்தக மீதியில் எத்தகைய பாதிப்பு ஏற்படுத்துது? இது வந்து பாத்தீங்க இன்டர்நேஷனல் ரேட்லயும் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. இது பாருங்க, அதான் சொல்லப்படுது. இங்க பாருங்க, இங்க உள்நாட்டு பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது
அதிகரிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் உள்நாட்டு பண நிரம்பு அதிகரித்தால் விலை மட்டம் அதிகரிக்கும் என்று தெரியும். விலை மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது இங்க வட்டி வீதம் வந்து குறையும் சொன்னீங்களானே, வட்டி வீதம் குறையும், வட்டி வீதம் குறையும். இது வந்து இ என்பது என்னது? இ என்பது எக்ஸ்போர்ட் என்று சொல்லுவோம். இ என்பது எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் என்று செய்து இங்க வந்து எக்ஸ் என்பது NX நெட் எக்ஸ்போர்ட். இ என்பது இம்போர்ட். இ என்பது இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி அதாவது உள்நாட்டு பணவீக்கம் ஏற்பட்டால், உள்நாட்டு பணவீக்கம் ஏற்பட்டால் செக்மெண்ட் எவ்வாறு பாதிப்படையும் சொல்லுங்க. இப்படி கேட்பாங்க, உள்நாட்டு பணவீக்கமானது சென்மதி நிலுவையில் எத்தகைய பாதிப்பினை ஏற்படுத்தும் சொல்லுங்க. சென்மதி நிலுவையில் முதலில் சென்மதி கேட்டா சொல்லணும். சென்மதி நிலுவையில வந்து ஒரு பவுல் தான் வர்த்தக மீதியர் சொல்லுவாங்க, ட்ரேட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஆகவே உங்களோட கேள்வி கேட்கலாம், உள்நாட்டு பணவீக்கமானது சென்மதி நிலுவையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்ட நீங்க சொல்லணும், உள்நாட்டு பணவீக்கம் காரணமாக ஏற்றுமதி துறையானது பாதிப்படையும். எவ்வாறு சொன்னால், ஏற்றுமதிகள் குறைவடைந்து உள்நாட்டு பணவீக்கம் காரணமாக உலக சந்தையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலை அதிகரித்து உலக சந்தையில் ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி குறைவடையும். இதனால் ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி குறைவடைகின்ற பொழுது ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடையும். ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடையும் சொல்றாங்க. அதே போல உள்நாட்டு பணவீக்கம் காரணமாக உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும். எனவே ஒப்பீட்டு ரீதியில் இறக்குமதி பொருட்களின் விலையானது மலிவாக காணப்படும். எனவே இறக்குமதி பொருளுக்கான கேள்விகள் அதிகரித்து இறக்குமதி செலவு அதிகரிக்கும். எனவே இது சென்மதி நிலுவையில வந்து சென்மதி நிலுவையின் வர்த்தக நீதியில் பாதிப்பினை ஏற்படுத்தும். அதாவது சென்மதி நிலுவையின் வர்த்தக மீதியானது பற்றாக்குறையினை காட்டும். அதாவது ட்ரேட் பேலன்ஸ் ஆனது டெபிசிட்டை காட்டும். உள்நாட்டு பணவீக்கமானது ட்ரேட் பேலன்ஸ்ல வந்து டெபிசிட்டை காட்டும்னா வர்த்தக மீதியானது பற்றாக்குறையினை காட்டும். பற்றாக்குறை என்பது ஏற்றுமதி வருமானங்களை விட இறக்குமதி செலவு அதிகமாக காணப்படும். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க பாருங்க, பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வட்டி வீதம் குறைவடையும். வட்டி வீதம் குறைவடைகின்ற போது இது வந்து இ என்பது எக்ஸ் என்பது எக்ஸ்போர்ட், எம் என்பது இம்போர்ட். ஆகவே இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இறக்குமதி தான் குறைவடைன்னு சொல்லப்படுது. இங்க இறக்குமதி குறைவடையுது. இது வந்து நெட் எக்ஸ்போர்ட் அதிகரிக்கும். நெட் எக்ஸ்போர்ட் என்பது வந்து தேறிய ஏற்றுமதி அதிகரிக்குது. இங்க வந்து உற்பத்தி துறை அதிகரிக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இங்க வந்து சரிதானே? ஆகவே உங்களுக்கு தெரியணும், பண நிரம்பல் மற்றது வந்து வட்டி வீதம் மற்றது பணவீக்கம். ஆகவே இப்படி கேட்பாங்க உங்களோட கேள்வி, பணவீக்க நிலைமையினால் பாதிப்படைகிற தரப்பினர் யார்? அதிக அளவில் பாதிப்படைகிற தரப்பினர் யார்? ஒன்று சொல்லுவாங்க, நிலையான வருமானம் பெறும் பிரிவினர் அல்லது வர்த்தகத்துறை. இதில் யார் அதில் பாதிப்படைவார்கள்? பணவீக்க நிலைமையினால் அதிக அளவில் பாதிப்படையும் தரப்பினர் யார்? அதாவது நிலையான வருமானம் பெறும் பிரிவினர் அல்லது வர்த்தகத்துறை. இவர் யார் பாதிப்படையும் அதிக அளவில் வந்து நிலையான வருமானம் பெறும். வர்த்தகர்கள் அதில் பாதிப்படைய மாட்டார்கள். பணவீக்க நிலைமையின் பொழுது வர்த்தகர்கள் அதிக அளவில் வந்து பாதிப்படைய மாட்டார்கள். எவ்வாறு சொன்னால், அதாவது பணவீக்கம் அதிகரிக்கின்ற பொழுது பொருட்களுடைய விலை அதிகரிக்கும். பொருட்களுடைய விலை அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தியாளர்களுடைய லாபம் சற்று அதிகரிக்கும். உற்பத்தியாளர் லாபம் அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தி வந்து அதிகரிக்கும். சொல்லுவார்கள், குறிப்பிட்ட அளவு பணவீக்கமானது அந்த உற்பத்தி துறையுடைய வளர்ச்சி துரிதப்படுத்தும் சொல்லுவோம். பணவீக்கமானது வந்து அதாவது சிறிய அளவு பணவீக்கமானது பொருளாதாரத்துக்கு சாதகமான நிலைமை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், பொருளாதார மந்தம் கேள்விப்பட்டீங்களா? எக்கானமிக் ரிசெஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க. பொருளாதார மந்தம் சொன்னார்.
அதாவது எக்கனாமிக் ரிசெஷன் சொல்லுவோம் நாங்கள். அதை கேள்விப்பட்டதா? பொருளாதார மந்தம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். பொருளாதார மந்தம் சொல்லுங்க பாப்போம். பொருளாதார மந்தம் என்பதால் நீங்க விளங்கிக் கொள்ள யாதுன்னு சொல்லி பேப்பர்ல கேட்கலாம். Briefly explain the economic recession of the economy. அப்போ காண்பிட்டு கேட்பாங்க. Briefly explain the economic recession. Economic recession சொல்லுவாங்க. அது எப்படி விளங்கப்படுத்துவீங்க? பொருளாதார மந்தம் சொல்லுவாங்க தமிழ்ல. இது ஏற்பட்டிருக்கு, பொருளாதாரங்கள் ஏற்பட்டிருக்குது வந்து ரைட் பண்ணுங்க. பொருளாதார மந்தம் என்ன சொல்லுவீங்க? இது எப்படி இல்லாம பண்ணலாம்? இது முக்கியமானது. அதாவது உலகமய யுத்தத்தின் பொழுது பின்னர் ஏற்பட்டது வந்து இந்த நிலைமை வந்து, அதாவது பொருளாதார மந்த நிலைமையினை எவ்வாறு நீக்க முடியும், அதுக்கான வழிகள் யாவை என்றால் நாங்கள் இந்த பண நிலைமையை மாற்றி அமைப்போம். நீங்க சொல்லுங்க. பொருளாதார மந்தம் என்று சொன்னால் என்ன, அல்லது அப்படி தெரியாவிட சொல்லுங்க. பொருளாதார மந்த நிலைமையை எவ்வாறு நீக்கலாம்? எக்கானமி ரிசெஷன் சொல்லுவோம் நாங்கள். இதை வந்து வெளிப்பட்டீங்களா அது சம்பந்தமா? பொருளாதார மந்த நிலைமை என்று சொல்லுவோம் நாங்கள். எக்கனாமிக் ரிசெஷன் சொல்லுவோம் நாங்கள். வெளிப்பட்டீங்களா? சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க கதைக்கும் நம்ம தான் தெரியும், நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சொல்லி தெரியும் எனக்கு. எஸ் சொல்லுங்க. பொருளாதார மந்தம் சொல்றோம் நாங்கள். அதை ஐடியா இருக்கு, சொல்றது ஐடியா சொல்லலாம். நீங்க ஏதாவது பொருளாதார மந்தம் என்று சொன்னால் அந்த தெரியும் உலகம் அது சொல்றது நாங்கள். அதாவது பொருளாதாரத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி அற்ற நிலைமையத்தை நான் சொல்லலாம் பொருளாதார மந்தம் என்று சொல்லுவோம். அது எக்கானமியெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீஸா இருக்குது. அங்கே இனஃப் ஆக்டிவிட்டி, அங்க வந்து ஒரு பூஸ்ட் ஒன்று இல்லை வந்து ஒரு. அதாவது பொருளாதார மந்தம் என்பது பொருளாதார வளர்ச்சி அற்ற நிலைமையை நாங்கள் சொல்லுவோம் பொருளாதார மந்தம் என்று சொல்லுவோம். நீங்க பாருங்க, சில வழியில நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த நிலைமையை நம்ம மந்தம் சொல்றோம் நாங்கள். ரிசெஷன் சொல்லுவோம். ரிசெஷன் சொன்னா there's no enough activity, there's no enough boost அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அப்ப அந்த மந்த நிலைமையை எவ்வாறு நீக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சிறிய அளவிலான பணவீக்கம் ஒன்று ஏற்படுத்தணும். அங்க வந்து அதாவது உற்பத்தியாளர்களுக்கு வந்து போதிய இலாபம் இல்லை, உற்பத்தி முயற்சியில அதுல மக்கள் ஈடுபடுறது இல்லை. ஆகவே இதுதான் சொல்றது பொருளாதார மந்தம் என்று சொல்லுவோம். பொருளாதார மந்த நிலைமை எவ்வாறு நீக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் அந்த உற்பத்தி துறையில ஒரு சிறிய அளவிலான ஒரு பணவீக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். விலை மட்டத்தில் அதிகரிப்பு ஏற்படுத்த. இவ்வாறு விலை மட்டத்தில் அதிகரிப்பு ஏற்படுகின்ற பொழுது உற்பத்தியாளர்கள் அல்ல முயற்சியாளர்கள் அதிக லாபத்தினை பெற்றுக் கொள்வார்கள். இவ்வாறு லாபம் அதிகரிக்கின்ற பொழுது அங்க என்ன நடக்கும் என்றால் உற்பத்தி துறை வந்து அங்க முதலீடுகள் அதிகரிக்கும், உற்பத்தி துறை வந்து வளர்ச்சி அடையும். இதனால பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்படும் என்று சொல்லுவாங்க. ஆகவே சிறிய அளவிலான பணவீக்கம் பொருளாதாரத்துக்கு வந்து சாதகமான நிலைமையை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் விளங்கி வைக்க வேண்டும். ஆகவே பணவீக்கம் வந்து இந்த அதிகளவான பணவீக்கம் தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சிறிய அளவிலான பணவீக்கம் வந்து பொருளாதாரத்துக்கு சாதகமான நிலைமை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒரு கருத்து வந்து இருக்குது. ஆகவே இப்படி நாங்கள் தொடர்ச்சியா பார்க்கலாம். இதை வந்து இங்க பாத்தீங்கன்னு இதை பாருங்க, பேங்க் லெண்டிங் வந்திருக்கு. இங்க பார்ப்போம். இங்க பார்ப்போம், நாட்டுல பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது வாய்ப்புகள் என்ன செய்ய பார்க்கும் சொல்லுங்க பாப்போம். பார்த்து நாட்டுல பண நிரம்பல் அதிகரித்தால் வாய்ப்புகள் என்ன செய்யும்? வாய்ப்புகள் அதிகரிக்கும் சொல்லும். ஆகவே மக்களோட கையில காசு அதிகமா இருக்குது, வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு அடுத்தாக வங்கி கடன் என்ன செய்ய பார்க்கலாம்? நீங்க அதிகரிக்கும், முதலீடுகள் உற்பத்தி அதிகரிக்கும் சொல்லி நாங்க சொல்லுவேன். நாங்க நீங்க சரி
அப்படி தொடர்ந்து பார்க்கல நாங்கள். சரி, சரி, இதை பாருங்க. இது ஒரு வணிக வங்கியினுடைய 5 வகைன்னு சொல்லுவோம் நாங்கள். இங்க வணிக வங்கியினுடைய 5 வகை. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சொத்துக்கள் போடப்பட்டிருக்குது. ஆசெட்ஸ் இங்க இந்த பக்கம் போட்டிருக்கேன், இங்க இந்த பக்கம் லியாபிலிட்டிஸ் போட்டிருக்கோம். சில நீங்கள் வேறு மாதிரியும் போட்டிருப்பீங்க. இங்கால பொறுப்புகள் போட்டிருப்பீங்க, இங்கால சொத்துக்கள் போட்டிருப்பீங்க. ஓகே, சரி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இது சொத்துக்கள் பார்ப்போம். ஒரு வணிக வங்கியோட சொத்துக்கள், வணிக வங்கியினுடைய எளிமையான 5 வகைன்னு சொல்லி பாக்குறீங்க. 5 வகை பேலன்ஸ் ஷீட் பாக்குறீங்க. இங்க பாருங்க, இங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொன்னால் இந்த காசு ஒதுக்கி வீதம் என்பதால் நீர் விளங்கிக் கொள்ள யாது. அதாவது இது யாரால் தீர்மானிக்கப்படும்? காசு ஒதுக்கி வீதம் என்று சொன்னால் என்ன? இது காசு ஒதுக்கி தீர்மானிக்கிறது யாரு? இந்த காசு ஒதுக்கி வீதத்தினை வைத்திருப்பதற்கான காரணங்கள் யாவை? சொல்லுங்க. காசு ஒதுக்கு வீதம் சொன்னாலே என்ன? இந்த காசு ஒதுக்கு வீதத்தை தீர்மானிக்கிறது யாரு? இந்த காசு ஒதுக்கு வீதம் ஏன் வைத்திருக்கப்படுகின்றது? 3 கேள்வி மாதிரி கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட. சொல்லுங்க பாப்போம். வணிக வங்கிகள் மத்திய வங்கி வீதத்துல வச்சிருக்க ஒரு கற்பு காசு ஒதுக்கு வீதம் மத்திய வங்கியால தீர்மானிக்கப்படுகிறது. வணிக வங்கிகளுக்கு ஏதாவது நட்டம் ஏற்பட்டு சரி, வேற யாராவது சொல்லுங்க பாப்போம். வேற யாராவது? சரி, சொன்ன சரி பாப்போம். சின்ன மாற்றம் செய்வாங்களா? சின்ன மாற்றம் சொன்ன சரி. இந்த காசுக்கு வீதத்தை தீர்மானிக்கிறது மத்திய வங்கி தீர்மானிக்கிறது. நீங்க சொன்ன சரி. காசுக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வணிக வங்கியினால் மத்திய வங்கியினால் வணிக வங்கிகள் மீது தீர்மானிக்கப்படும் அல்லது சொல்லுவாங்க. மத்திய வங்கி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். இவ்வளவு காசு, அதாவது காசு ஒதுக்கீடு விதமானது 20% பேணப்பட வேண்டும் என்று சொல்லி மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு கட்டளையிடும். இது கட்டாயம், கம்பல்சரி சொல்றாங்க. அதை பாருங்க, நான் கேட்கறத பாருங்க. இந்த வணிக வங்கிக்கு வந்த வைப்புகளின் அளவு யாது? வணிக வங்கிக்கு வந்த வைப்புகளின் அளவு யாது? வைப்புகள் டிபாசிட் எவ்வளவு? டிபாசிட் இதுதான் பாருங்க, இதுதான் செக் டிபாசிட் பாருங்க. வைப்புகள் அளவு எவ்வளவு? வைப்புகள் எவ்வளவு இருக்கு? இங்க இருக்குது 5 மில்லியன் இருக்கு, அப்படித்தானே? $5 மில்லியன். சரி, ஆகவே மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் வணிக வங்கிகளுக்கு வருகின்ற வைப்புகளின் மீது, அதாவது வணிக வங்கிகளுக்கு வருகின்ற வைப்புகளின் மீது குறிப்பிட்ட சதவீதத்தை அந்த வணிக வங்கிகள் தங்களுடைய வங்கிகளில் காசாக வைத்திருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு வணிக வங்கிகள் திரட்டுகின்ற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினை வணிக வங்கிகள் தமது வங்கிகளில் பணமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காசு ஒதுக்கி வீதம் குறிப்பிடுது. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்ப ரிசர்வ் பண்ணப்படும். அதாவது வணிக வங்கிகள் தாம் திரட்டுகின்ற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினை வணிக வங்கிகள் தமது கையிருப்பில் பணமாக அல்ல ஒதுக்கமாக வைத்திருப்பதை சொல்லப்படுது காசு ஒதுக்கி வீதம் சொல்லி அழைக்கப்படுது. அப்ப வணிக வங்கிகளுடைய நோக்கம் கடன்களை வழங்கி வட்டி வருமானத்தை பெற்றுக் கொள்வது. ஆகவே இந்த பாருங்க, இந்த வங்கிக்கு வந்த வைப்புகளின் பெறுமதி $5 மில்லியன் சொல்லப்பட்டிருக்கு. $5 மில்லியன். ஆகவே வங்கி வார பணம் முழுவதையும், இந்த $5 மில்லியன் முழுவதையும் கடனாக கொடுத்தால் வார பணம் வங்கி
வருகின்ற எல்லா பணத்தையும் வங்கி கடனா கொடுத்தால் வங்கியினுடைய வட்டி வருமானங்கள் அதிகரிக்கும். இதனால வந்து லாபம் கூடும்னு சொல்லுவோம். ஆனால் வங்கியில் வைப்பு செய்த வாடிக்கையாளர்கள் தமது பணத்தை திடீரென்று மீளப் பெறுகின்ற பொழுது, மீள பெற விண்ணப்பிக்கின்ற பொழுது வங்கியில் பணம் இல்லாமல் போயிடும். வாடிக்கையாளர் கேட்டவுடன் பணத்தை கொடுக்க முடியாமல் போயிடும். வங்கியில் வைப்பு செய்த வாடிக்கையாளர்கள் தமது பணத்தை திருப்பி கேட்டவுடன் அந்த பணத்தை கொடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். ஏன்னா வைப்பு முழுவதையும் வங்கி கடனா கொடுத்துட்டு கொடுத்தால் வாடிக்கையாளர் பணத்தை கேட்டவுடன் கொடுக்க முடியாமல் போயிடும். வாடிக்கையாளர் பணத்தை கேட்டவுடன் கொடுக்க முடியாமல் போனால் வங்கி வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை இழக்க வேண்டி வரும். ஆகவே எனவேதான் வாடிக்கையாளருடைய நன்மதிப்பினை பாதுகாப்பதற்காக மத்திய வங்கியினால் குறிப்பிட்ட சதவீதத்தினை வணிக வங்கிகள் பணமாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் சொல்வது வந்து காசோதுக்கு வீதம் என்று சொல்றாங்க. இது காசோதுக்கு வீதம். அப்ப காசோதுக்கு வீதம் வந்து வணிக வங்கிகள் தமது வாடிக்கையாளருடைய நன்மதிப்பினை பாதுகாப்பதற்காக தமக்கு வருகின்ற வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினை தமது வங்கிகளில் ஒதுக்கமாக பணமாக வைத்திருக்க வேண்டும் என்பதனை வந்து மத்திய வங்கி காலத்துக்கு காலம் வந்து மாற்றி அமைக்கும். காலத்துக்கு காலம் மாற்றி அமைக்கும். அது எங்க தங்கி இருக்கும் சொன்னா நாட்டுடைய பண நிரம்பல தங்கி இருக்கும். ஆகவே இதை விளங்கி விற்க வேணும் சொன்ன விடைகள் சரியா இருக்கு. ஆகவே இந்த காசோதுக்கு வீதம் எத்தனை சதவீதம் இங்க இருக்குது? எவ்வளவு எத்தனை சதவீதம் காசோதுக்கு வீதம் இங்க தரப்பட்ட உங்களுக்கு? 20%. ஆகவே 5 மில்லியனுக்கு வந்து 20% எவ்வளவு வரும் இங்க? 1 மில்லியன் வருதா? 1 லட்சம் வருதா? 1 மில்லியன் வருது என்ன? 1 மில்லியன் வருது இங்க. எஸ் 1 மில்லியன் வருது என்ன? 1 மில்லியன் பாருங்க. ஆகவே 5 மில்லியன் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு ஒதுக்கம் பாருங்க, ஒதுக்கம் 1 மில்லியன், ரிசர்வ் 1 மில்லியன். ஆகவே பார்க்கணும் இங்க வைப்புகள், அதாவது வணிக வங்கிக்கு வார வைப்புகள் அந்த வங்கிக்கு சொத்தா பொறுப்பா? வைப்புகள் அதாவது வணிக வங்கிகளுக்கு வருகின்ற வைப்புகள் டிபாசிட்ஸ் அது சொத்தா பொறுப்பா? ஏன் பொறுப்புன்னு சொல்றீங்க? வாடிக்கையாளருக்கு திருப்பி கொடுக்கணும். ஆம், எஸ். ஆகவே பொறுப்புகள் என்பது திருப்பி செலுத்தப்பட வேண்டி இருப்பவை எல்லாம் பொறுப்புகள். அதாவது பிறருக்கு திருப்பி செலுத்தப்பட வேண்டி இருப்பவை எல்லாம் பொறுப்புகள் சொல்லுவோம். ஆகவே டிபாசிட்ஸ் என்பது வந்து அந்த வங்கியுடைய வைப்புகள் இல்ல, வாடிக்கையாளருடைய வைப்புகள். வாடிக்கையாளர் கேட்டவுடன் திருப்பி கொடுக்க வேண்டும், அதனால பொறுப்புகள் சொல்றீங்க இல்லையா? சொல்லும். சரி, ஆகவே இங்க பாருங்க, இங்க 20% ஒதுக்கம். 20% ஒதுக்கம் என்று சொன்னால் 5 மில்லியனுக்கு வந்து ஒதுக்கம் எவ்வளவு இருக்கீங்க? 1 மில்லியன், 1 மில்லியன் இருக்கு. சரிதானே? சரி, அது ஓகே. ஆகவே இங்க பாருங்க, சொத்து பொறுப்பு பக்கம் பாருங்க, ஏற்கனவே நெட் பர்த் சொல்லி ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இந்த வந்து இருக்குதா, ஈக்விட்டி அல்ல ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸ் இருக்குதா. ஆகவே ஈக்விட்டின்னா பிணைகளா இருக்கு நீங்க, அதெல்லாம் வந்து பொறுப்புகள். ஆகவே 5.5 மில்லியன் இங்க இருக்குது. ஆகவே இங்க வந்து பாருங்க 1 மில்லியன் வந்து ரிசர்வா போயிட்டுது. மீதி உள்ள காசை வந்து கடனா கொடுக்கணும். இங்க மீதி உள்ள காசை வந்து இங்க ஈக்விட்டி இல்லாவிட்டால், ஈக்விட்டி இந்த 500,000 இல்லாமல் விட்டால் இங்க எவ்வளவு வருவீங்க? இந்த ஈக்விட்டி இல்லாவிட்டால், இந்த இது மட்டும் இல்ல, இது இல்லாவிட்டால் அந்த வங்கிக்கு வந்த வங்கிக்கு வந்த வாய்ப்பு வந்து 5 மில்லியன் மாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் இந்த வங்கியினால் வழங்கப்படக்கூடிய கடன் அளவு யாது? 4 மில்லியன். 4 மில்லியன் இருக்கு. 4 மில்லியன் அதுதான் கடன் இருக்கு. ஆகவே இங்க இதுல ஈக்குடி படியால வந்து 4.5 மில்லியனுக்கு வந்து கடன் கொடுக்குறீங்க. இதுல என்ன பாத்தீங்கன்னா இது வந்து செக் பண்ணி பார்க்கணும்.
ஆக்சுவல் ரிசர்வ் எவ்வளவு இங்க இருக்குது, உண்மையா இருக்குது ரிசர்வ் எவ்வளவு இங்க இருக்குது ரிசர்வ் 1 மில்லியன். 1 மில்லியன். எவ்வளவு வச்சிருக்க வேணும் இங்க, எவ்வளவு வச்சிருக்க வேணும் உண்மைப்படி 1 மில்லியன். 1 மில்லியன். ஆகவே here is no excess reserve. ஆகவே உங்க சொன்ன முறை என்னது, 20% வச்சிருக்க வேணும் வாய்ப்புகள்ல. ஆகவே உங்கள்ட்ட இருக்கிறது வந்து 1 மில்லியன் வச்சிருக்கிறீங்கள். ஆகவே உங்கள்ட்ட இருக்க வேண்டியது எவ்வளவு 1 மில்லியன். ஆகவே இங்க வந்து there is no excess reserve சொல்லப்பட்டது. இது வந்து கால்குலேஷன் பார்த்துக்க நீங்க வந்து ஜஸ்ட் கால்குலேஷன் நீங்க. ஆகவே இதுல வந்து கேஷ் ரிசர்வ் வந்து கால்குலேஷன் போட்டுருக்கேன். இதுல வந்து 5 மில்லியன் இது வந்து 500,000. இது 500,000 கொடுத்துருக்காங்க. ஆகவே இது வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியும், அந்த இது 20% பார்க்க தெரியும், சின்ன விஷயம் தானே. இது கால்குலேஷன் வந்து 20% போட்டால் உங்களுக்கு ரேஷியோ வரும். ரைட், இதுல பாப்போம். இங்க பாருங்க, இங்க வந்து டிபாசிட் எவ்வளவு, இங்க இந்த வங்கிக்கு வந்து வாய்ப்புகள் எவ்வளவு, 1 லட்சம். 1 லட்சம் வந்து இருக்குது வாய்ப்புகள். இங்க சொல்லப்பட்டது ரிசர்வ்ஸ் வந்து எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ரிசர்வ் இருக்கீங்க, 1 லட்சம். 1 லட்சம் இருக்கு, ஒதுக்கம் இருக்கு. கடன் எவ்வளவு, இங்க கொடுக்க இல்ல, கடன் இல்ல, கடன் கொடுக்க இல்லை. ஆகவே வந்த வாய்ப்பு முழுவதும் எப்படி இருக்கு, இங்க இருக்குது அந்த வாய்ப்புகள் எல்லாமே ரிசர்வ் சார் ஒதுக்கமா இருக்குது. இது நல்லமா, இது எப்படின்னா நல்லமா அப்படி இருந்தா வங்கிக்கு இல்ல. ஏன் இல்லைன்னு சொல்றீங்க, என்ன பாதகம் அதுக்கு, வருமானம் வராது. ஆமாம், ஏன் பாருங்க, வாத வாய்ப்புகள் முழுவதையும் வங்கி ஒதுக்கமா வச்சிருக்குது. ஒதுக்கமா வச்சுதான் வாடிக்கையாளருடைய நன்மதிப்பை பாதுகாக்கலாம், அது தெரியும் வாடிக்கையாளர். ஆனா வங்கி வந்து லாபகரமா செயற்பட முடியாது. வங்கிக்கு வந்து 2 நோக்கம் இருக்கு. ஒன்று வந்து திரவத்தன்மையும் பாதுகாக்கணும், மற்றது வந்து வாடிக்கையாளர் நன்மதிப்பையும் பாதுகாக்கணும். 2ம் வந்து முரண்பட்ட செயற்பாடா இருக்கு. வாடிக்கையாளர் நன்மதிப்பை பாதுகாக்கிறதுக்கு அதிக வாய்ப்பை வச்சிருக்க வேணும். அதே போல வணிகமா இந்த வங்கிகளுடைய லாபத்தன்மையை பாதுகாக்கிறது 2 நோக்கம் இருக்கு. ஒன்று திரவத்தன்மை, இன்னொன்று லாபத்தன்மைன்னு சொல்லுறாங்க. திரவத்தன்மை என்பது வாடிக்கையாளர் நன்மதிப்பை பாதுகாக்கணும், லாபத்தன்மை என்பது அதிக கடன்களை கொடுக்கணும். அதிக கடன்களை கொடுத்தா வாடிக்கையாளர் நன்மதிப்பு இழக்க வேண்டி ஏற்படும். அதே போல அதிக அளவு வாடிக்கையாளர் நன்மதிப்பை பாதுகாக்க போய்க்கு வங்கியினுடைய லாபம் குறைவடைய பார்க்கும். 2 முரண்பட்ட சக்திகள், 2க்கும் இடையே ஒரு சமநிலை ஏற்படுத்தப்படும். சரி, இங்க பாருங்க, இங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சொன்னபடியே தான் 20%. ஆகவே இங்க உங்களுக்கு காசுக்கு வீதம் எவ்வளவு இருக்க வேணும், உண்மையின்படி இருக்க வேண்டிய காசுக்கு ஒதுக்கம் எவ்வளவு, 20,000 இருக்க வேணும். 100,000 வந்து 20% வந்து கேஷ் ரிசர்வ் இருக்க வேணும். ஆனா எவ்வளவு இருக்குது உங்கள்ட்ட, இருக்கிறது எவ்வளவு, 1 லட்சம். இருக்க வேண்டியது 20,000. ஆகவே இங்க என்ன எக்ஸஸ் ஷார்டேஜா இருக்கா, இங்க எக்ஸஸ் ரிசர்வ். இது என்ன செய்யணும், நீங்க வந்து இது என்ன செய்யணும் மேடம், உண்மைப்படி என்பதையும் வந்து லோனா கொடுத்துருக்கு, கடனை கொடுக்க வேணும், அப்படிதான் கொடுக்க வேணும். ஆகவே அப்படி கொடுத்தால் இந்த 5 எவ்வாறு மாற்றம் அடையும், இந்த பேலன்ஸ் எப்படி மாற்றம் அடையும், எவ்வாறு மாற்றம் அடையும் சொல்லுங்க. ரிசர்வ்ஸ்ல 20,000 வரும், கடன் 80,000 வரும். எஸ், சொத்து பக்கம் அசெட் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா 20,000 ரிசர்வ், 80,000 வந்து லோன், அப்படிதான் இருக்கும். ஆகவே 80 + 20 100, இங்க 100 இருக்கும். சமப்படும் அது வந்து. ஆகவே இங்க சொல்லப்பட்டிருக்குது, இங்க அந்த 80,000 என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க லோனா கொடுத்துட்டோம். 80,000 இங்க வந்து லோனா கொடுத்தால் இங்க வந்து ரிசர்வ்ஸ் வந்து
குறையும். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க 80,000 வந்து எக்ஸஸ் ரிசர்வா இருக்கு. இங்க இது எக்ஸஸ் இருந்தால் அது என்ன செய்ய போறீங்க, அடுத்ததுல போய் இங்க வந்து லோனா கொடுக்குறீங்க. இது லோனா கொடுத்தீங்கன்னு சொன்னால் இங்க ரிசர்வ்ஸ் வந்து 80 குறைவடையும். 80 குறைவடையும் அது சொல்லப்பட்டிருக்கீங்க. ஆக்சுவல் ரிசர்வ்ஸ் என்ன செய்ய சொன்னால் 80 குறைவடையும். இங்க 100% இருக்குது, ரிசர்வ் இருக்குது. இது வந்து மைனஸால குறையும், ரிசர்வ் குறையும், மைனஸால குறையும். லோன் வந்து கூடும். லோன் பிளஸ் ஆகுது 80,000, ரிசர்வ் வந்து 80,000 குறைவடையும். இங்க மாற்றம் இடம் வராது, இங்க மாற்றம் இடம் வரையில வைப்புகள் மாற்றம் அடையாது. இருக்கிற ஒதுக்கம் வந்து 1 லட்சம். அதுல வந்து 80,000 நாங்கள் கடனா கொடுக்கிறோம். கடனா கொடுத்தால் இது வந்து 80,000 குறைவடைதல் சொல்லப்படுது. ரிசர்வ் வந்து -80, லோன் வந்து +80,000 மாற்றம் அடையுது. இங்கெல்லாம் மாற்றம் அடையாது. ஆகவே புதிய 5 தொகை வந்து இப்படி மாற்றம் அடையும். நியூ பேலன்ஸ் ஷீட் வந்து டிபாசிட்ஸ் வந்து 100,000, ரிசர்வ் வந்து 20,000, லோன்ஸ் வந்து 80,000. இப்படி இருந்தால் இங்க வந்து நோ எக்ஸஸ் ரிசர்வ்ஸா இருக்கு. இங்க ஆக்சுவல் ரிசர்வ்ஸ் வந்து 20,000, ரிக்வயர்ட் ரிசர்வ்ஸ் இருக்க வேண்டியது 20,000, இருக்கிறது 20. ஆகவே நோ எக்ஸஸ் ரிசர்வ். இப்படிதான் புதிய அண்டவை மாற்றம் அடையும். இங்க பாப்போம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் பேங்க்ல 5 தொகைன்னு சொல்லப்படுது. ஆகவே நாங்கள் ஒரு 5 minutes பிரேக் எடுப்போம். இப்ப எத்தனை மணி? இப்ப என்ன டைம் பிள்ளைகள்? இப்ப 2:10 நான் சந்திப்பேன் திருப்பியுமா. we will take 5 minutes break. இத பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இது வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இந்த கடனாக்கம் கேள்விப்பட்டீங்களா? பணவாக்கம் கேள்விப்பட்டீங்க தானே? பணவாக்கம் சொல்லி பணவாக்கம் சொன்னா சொல்றோம், அல்லது கடனாக்கம் ரெண்டும் ஒன்றுதான். கடனாக்கம் அல்லது பணவாக்கம் சொல்றோம். கிரெடிட் கிரியேஷன் சொல்றோம். நாங்க கிரெடிட் கிரியேஷன் சொல்றோம். சரி, இப்ப நீங்க கேள்விப்பட்டீங்களா? கிரெடிட் கிரியேஷன் கேள்விப்பட்டீங்களா? சொல்லுங்க பாப்பாங்க. என்ன சொல்லுங்க, என்ன கேள்விப்பட்டீங்க? கிரெடிட் கிரியேஷன் இது யாரு செய்யறது? சொல்லுங்க பாப்போம். தீர்மானிக்கிறது யாரு? ஒரு பேப்பர்ல கேட்கலாம். அதாவது கடனாக்கம் அல்லது பணவாக்கம் என்பதால் இது விளங்கிக் கொள்வது யாருன்னு சொல்லி கேட்கலாம். சொல்லுங்க பாப்போம். நீங்க கேள்விப்பட்ட சொல்லுங்க. கிரெடிட் கிரியேஷன் சொல்லுங்க பாப்போம். நீ கேள்விப்பட்ட சொல்லுங்க. கடனாக்கம் என்று சொன்னால் என்ன? ஒரு வணிக வங்கியில இருந்து லோனை பெற்று இன்னொரு வணிக வங்கிக்கு கொண்டு வைக்க அது வைப்பா போகுது. அந்த வெப்ல இருந்து ஒரு பெர்சன்டேஜாவே லோனை வழங்குவினோம். அந்த லோன் இன்னொரு வணிக வங்கிக்கு டிபாசிட்டா போய் அதுல இருந்து திருப்பி லோன் போகும். சரி சொன்ன. சரி சரி ரைட். இது வந்து என்ன நிபந்தனை இருக்கும்னு சொன்னால் இங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் சேர்ந்துதான் இந்த செயற்பாட்டை மேற்கொள்ளலாம். அதாவது நீங்க சொல்வீங்க கிரெடிட் கடனாக்கம், அது கடனை உருவாக்குறது. கடனாக்கம் பணவாக்கம். உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி தான் பணத்தை உருவாக்குறது. மத்திய வங்கி தான் புதிய நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யறதுக்குரிய அதிகாரம் இருக்கும். அது வந்து மணி சப்ளை கூட்டும். நோட் அண்ட் காயின் அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. வெளியீடு செய்யும், அதை இஷ்யூ பண்ணும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா தான் ஆதரைஸ் பண்ணப்பட்ட நிறுவனம் வந்து நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்யக்கூடியது. ஆனால் அதை விட இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன செய்ய, கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட கரண்ட் அக்கவுண்ட் இருக்குது. இந்த நடைமுறை கணக்கின் ஊடாக இந்த வணிக வங்கிகள் ஒன்று சேர்ந்து தமக்கு வருகின்ற ஆரம்ப வாய்ப்பு. இங்க பாருங்க எவ்வளவு டிபாசிட் வந்திருக்குது. இனிஷியல் டிபாசிட் எவ்வளவு பேங்குக்கு? $64,000 தான். இது வந்து இனிஷியல் டிபாசிட்ஸ். தமக்கு வந்த ஆரம்ப வாய்ப்புகளை போல்
இது வந்து பல மடங்கு கடன் வழங்கக்கூடியதாக இருக்கு. இது வந்து அதாவது வங்கிக்கு வந்த இனிஷியல் டிபாசிட்டை விட வணிக வங்கிகள் வந்த ஆரம்ப வைப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய நிலைமை நாங்க சொல்லும் கிரெடிட் கிரியேஷன் என்று சொல்லுவோம் நாங்கள் இங்க. ஆகவே வணிக வங்கிக்கு வந்த ஆரம்ப வாய்ப்பு வந்து $64,000 சொல்லப்படுது. ஆனால் இதை விட இந்த ஆரம்ப வாய்ப்பை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய இருக்கிற நிலைமைக்கு நாங்க சொல்றது கடனாக்கம் என்று சொல்லுவோம், கிரெடிட் கிரியேஷன் என்று சொல்லுவோம் நாங்கள் இங்க. ஆகவே இது வந்து ஒரு ஏ என்ற வங்கி, முதலாவது வங்கி, ஃபர்ஸ்ட் பேங்க். அப்ப ஏ என்ற வங்கிக்கு வந்த ஆரம்ப வாய்ப்பு வந்து 64,000. இதுல 12 உங்களுக்கு சொல்லப்பட்டது வந்து எத்தனை வீதம்? 20% ரிசர்வ் சொல்லப்பட்டது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 20%. ஆகவே அது கால்குலேட் பண்ணது 64,000, 64,000 into 20%. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு வேற ஒதுக்கம்? இதுக்கு ஒதுக்கம் எவ்வளவு வருது? 12,800. 12,800 போனா ஒதுக்கம் போனால் மிகுதி வந்து எவ்வளவு லோன் கொடுக்கலாம் இந்த வங்கி? 51,200 வந்து தான் கடன் கொடுக்கலாம், லோன் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லப்படுது. ஆகவே இந்த ஏண்ட வங்கி குறித்த ஒரு வங்கி நாங்க பாக்குறது வந்து ஒரு பேங்கிங் செக்டர் தான் பார்க்கணும். பேங்கிங் செக்டர்ஸ் சொன்னா அங்க வந்து நிறைய வங்கிகள் இருக்கு. there are lot of banks in the banking sectors. சரியா? ஆகவே அந்த வங்கிகள் சேர்ந்து பல மடங்கு கடன்களை உருவாக்கும். அதாவது ஆரம்ப வைப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய கடனாக்கம் என்று சொல்லுவோம், கிரெடிட் கிரியேஷன் சொல்லி அழைப்போம் இங்க. ஆகவே இந்த வங்கிக்கு வந்து ஆரம்ப வைப்பு 64,000, so cash reserve 12,800, then loan வந்து 51,200 சொல்லி அழைக்கப்படுது. ஆகவே இதான் பேலன்ஸ். ஆகவே 12,800 plus 51,200 கூட்டிங்கன்னு சொன்னா இங்கேயும் 64,000 கிடைக்கும். இது வந்து பேலன்ஸ் ஆகும். இங்க 64,000, இங்கேயும் வந்து 64,000 பேலன்ஸ் ஆகும். இங்க வந்து உண்மையா பாருங்க, இந்த ரிசர்வ் வந்து இருக்குது வந்து ஆக்சுவல் ரிசர்வ் வந்து 12,800, லிக்விட் ரிசர்வ் வந்து இருக்க வேண்டியது 12,800. ஆகவே இங்க வந்து there is no excess reserve or shortage. இது வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் சொல்லுவாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க். அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இஸ் a chain of multiple deposit creation. இது வந்து கிரெடிட் கிரியேஷன் வந்து எப்படி காட்டுறேன்னு சொல்லி போட்டிருக்கோம் இங்க வந்து. ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து நாங்கள் இந்த கடனாக்கம் என்பது வந்து கடனாக்கம் பிரசன்டேஷன் கொஞ்சம் தர பெருமை உங்களுக்கு. சவுண்ட் ஓகே இருக்கா உங்களுக்கு? இப்ப ஓகே ரைட், நாங்கள் பார்ப்போம். ஆகவே அந்த கிரெடிட் கிரியேஷன் என்பது வந்து வணிக வங்கிகள் தமக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய இருக்கிறத நாங்கள் சொல்றது வந்து கிரெடிட் கிரியேஷன் என்று சொல்லி அழைப்போம். ஆகவே இங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள் சேர்ந்துதான் இதை வந்து உருவாக்கக்கூடியதாக காணப்படும். எனவே உங்களுக்கு கேட்பாங்க கேள்வி, கடனாக்கத்தை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை என்று சொல்லி கேட்கலாம். அப்ப என்ன சொல்லுவீங்க? what are the factors determine the credit creation சொல்லுவேன். அப்ப கடனாக்கத்தை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை என்று நீங்க சொல்லுவீங்க. கடனாக்கத்தை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை என்று சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? இந்த காரணி சொல்லுங்க. வணிக வங்கிகளின் ஒதுக்கி வீதம் என்று சொல்லும். வணிக வங்கியினுடைய காசு ஒதுக்கி வீதம் என்று சொல்லுவோம். இந்த காசு ஒதுக்கி வீதம், எஸ், காசு ஒதுக்கி வீதம் வந்து அதிகரிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? காசு ஒதுக்கி வீதம் குறைகின்ற பொழுது என்ன நடக்கும்? அதிகரிக்கும் போது கடன் அளவு குறையும், குறையும் போது கூடும். அதாவது காசு ஒதுக்கி வீதத்தினை மத்திய வங்கி அதிகரிக்கின்ற பொழுது, காசு ஒதுக்கி வீதத்தினை மத்திய வங்கி அதிகரிக்கின்ற பொழுது அதிக அளவு பணத்தினை வணிக வங்கிகள் இந்த காசாக வைத்திருக்க வேண்டி ஏற்படும். அதாவது வணிக வங்கிகள் தமது வங்கிகள் வந்து அதிக அளவு தொகையினை பணமாக வைத்திருக்க முடியும். இதனால் வணிக வங்கிகளுடைய கடன் வழங்குகின்ற ஆற்றல் குறைவடைந்து
கடனாக்கம் குறையும் என்று சொல்லுவோம் நாங்கள். அதே போல காசொதுக்கி வீதம் குறைகின்ற பொழுது கடனாக்கம் என்ன நடக்கும்? அதாவது மத்திய வங்கி காசொதுக்கி வீதத்தினை குறைக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் யாவை என்று கேட்கிறோம் உங்கள்கிட்ட. அப்படி கடனை சொல்லுவீங்க, 5 மார்க்ஸ் சொல்லுவீங்க. கடனாக்கம் அதிகரிக்கும். இதை நீங்க 5 மார்க்ஸ் விளங்கப்படுத்துங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி. அதாவது மத்திய வங்கியினால் காசொதுக்கி வீதமானது குறைவடைகின்ற பொழுது பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் யாவை? என்ன மாற்றம் இடம்பெறும்? பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் யாவை சொல்லுங்க. அப்படி கேட்கிறாங்க. என்ன தாக்கம் இடம்பெறுவாங்க? கடனாக்கம் அதிகரிக்க மக்கள் கையில காசு அதிகரிக்கும், அதால பணவீக்கம் வேணுமா? சரி, நாட்டுல பண நிரம்பல் ஏற்படும். எஸ், சொன்ன சரி. ஆகவே காசொதுக்கி வீதத்தினை குறைவடை செய்கின்ற பொழுது வணிக வங்கிகள் முன்னரை விட குறைவான அளவு பணத்தை காசா வச்சிருக்கும். எனவே வணிக வங்கிகளுடைய கடன் வழங்குகின்ற ஆற்றல் அதிகரிக்கும். எனவே கடன் வழங்குகின்ற ஆற்றல் அதிகரிக்கின்ற பொழுது கடன்கள் அதிகரிக்கும். இதனால் கடனாக்கம் அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில் பண நிரம்பல் அதிகரிக்கும். பண நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது நாட்டில் பொது விலை மட்டம் அதிகரிக்கும், பொருட்கள் விலை மட்டம் எல்லாம் அதிகரிக்கும். ஆகவே அந்த பொது விலை மட்டத்தின் தாக்கம் எல்லாம் இங்கே ஏற்படும் சொல்லி நாங்கள் சொல்லலாம். சரி, அப்படி அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே இப்ப அடுத்த கேள்வி கேட்கலாம் உங்கள்கிட்ட. நாட்டின் பொது விலை மட்ட அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் யாவை? அதாவது நாட்டில் பணவீக்கம் உயர்வாக இருக்கின்றது. எனவே மத்திய வங்கி பொதுவிலை மட்ட அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் யாவை என்று சொல்லி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வணிக வங்கிகள் ஒதுக்கு வீதத்தை அதிகரிக்கும். வணிக வங்கியின் ஒதுக்கி வீதம் என்ன சொல்லுங்க? ஒதுக்கி வீதம் என்ன சொல்லுங்க? காசொதுக்கி வீதமா? காசொதுக்கி வீதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்றீங்க. வேற என்ன சொல்லுவீங்க? வேற என்னன்னு சொல்லுங்க. அதாவது நீங்க கேக்குறீங்க, சொல்லுங்க. வட்டி வீதங்களை கூட்டுற, லோனுக்கான வட்டி வீதங்களை கூட்டு, வட்டி வீதங்கள் அதிகரிச்சு செய்ய வேணும். ஆம், சொல்லுங்க. வேற என்ன செய்யணும்? மாற்று உண்டியல்களை விற்கிறதா, அந்த திரசேரி உண்டியல் முறிகளை விற்கிறதால. அதான் சொல்ல வாரீங்கள். பகிரங்கு சந்தை நடவடிக்கையில் ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன் நாட்டில் பகிரங்கு சந்தையில் போய் உண்டியல்கள் ஆவணங்களை மத்திய வங்கி விற்பனை செய்யறது. எஸ், அது செய்யலாம். சரி, விற்பனை செய்யறது. வேற சொல்லுங்க. வேற என்ன செய்யலாம்? சொல்லுங்க. வேற என்ன செய்யலாம்? சொல்லுங்க. வேற என்ன செய்யலாம் மத்திய வங்கி? வேற என்ன செய்யற சொல்லுங்க பாப்போம். இன்னொன்று இருக்குது, சட்டப்படியான ஒதுக்கீடு இருக்குது, காசு ஒதுக்கி வீதம் இருக்குது. சொன்னபடிங்கள காசு ஒதுக்கி வீதம், சட்டப்படியான ஒதுக்கு வீதம், வங்கி வீதம், மற்றது ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷன், மற்றது பண்பு ரீதியான கட்டுப்பாடுகள், தொகை ரீதியான கட்டுப்பாடுகள் சம்பந்தப்பட்டு நீங்க விளங்கப்படுத்த வேண்டும். சொல்லுங்க பாப்போம். வங்கி வீதம் சொல்லி கேள்விப்பட்டீங்களா? பேங்க் கேள்விப்பட்டீங்களா? வங்கி வீதம், வங்கி வீதம் சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். வங்கி வீதம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? வங்கி வீதம் சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். சரி, காசு வீதம் ஓகே.
கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லிட்டீங்க, காசு ஒதுக்கீடு வீதம். மெட்ட சொல்லணும் ரிக்வர்ட் ரிசர்வ் ரேஷியோன்னு கேள்விப்பட்ட நீங்களா? சட்டப்படியான ஒதுக்கீடு கேள்விப்பட்ட நீங்களோ? சட்ட ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம் நாங்கள். சட்டப்படியான ஒதுக்கீடு கேள்விப்பட்ட நீங்களா? ஓ, அதே போல வங்கி வீதம் என்று கேள்விப்பட்ட நீங்களோ? வங்கி வீதம் என்று சொல்லி வங்கி வீதம் என்ன சொல்லி விளங்கப்படுத்துவீங்க? சொல்லுங்க பாப்போம். வங்கி வீதம் என்றால் என்ன? என்னவா இருக்கும் வங்கி வீதம் என்று சொன்னா? வங்கி வீதம் என்றா என்ன சொல்லுவீங்கள்? நீ சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த வங்கி வீதம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் வணிக வங்கிகளுக்கு கடன்களை கொடுக்கும். மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது அறவிடுகின்ற வட்டியை நாங்கள் சொல்லுவோம் வங்கி வீதம் என்று சொல்லி அழைப்போம். பேங்க் சொல்லுவோம், பேங்க் என்று சொல்லுவோம். அதாவது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்களுக்கு அறவிடுகின்ற வட்டி வீதம் வங்கி வீதம் என்று சொல்லி அழைப்போம். இந்த வங்கி வீதத்தை எவ்வாறு மாற்றி அமைப்பதன் ஊடாக நாட்டினுடைய பண நிரம்பலை கட்டுப்படுத்த முடியும்? நான் சொன்னதான் உங்களுக்கு இப்ப வங்கி வீதம் என்பது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீது அறவிடும் வட்டி. இந்த வங்கி வீதத்தினை எவ்வாறு மாற்றி அமைப்பதன் ஊடாக நாட்டின் பண நிரம்பலை கட்டுப்படுத்த முடியும்? சொல்லுங்க பாப்போம். வங்கி வீதத்தை அதிகரிச்சா வணிக வங்கிகள் எடுக்கின்ற கடன் என்ற அளவு குறையும். அதனால பணவாக்கம் குறைவடைஞ்சு பண நிரம்பல் கட்டுப்படுத்த. எஸ், ஆகவே இந்த இப்படி சொல்லுவோம் நாங்கள். சரி, நீங்கள் இந்த மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால் நாட்டின் பண நிரம்பலை மாற்றி அமைக்கிறதுக்காக இந்த வங்கி வீதத்தினை அதிகரிக்க செய்யும். இந்த வங்கி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது மத்திய வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்குகின்ற கடன்களுக்கான வட்டிகள் அதிகரிக்கும். எனவே வணிக வங்கிகள் மத்திய வங்கி செலுத்துகின்ற வட்டியின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியினை அதிகரிக்க செய்யும். ஏனென்று நமக்கு தெரியும், வணிக வங்கிகள் மத்திய வங்கிக்கு செலுத்துகின்ற வட்டிகளின் அளவு அதிகரிக்கும். எனவே வணிக வங்கிகள் தாம் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்கள் மீதான வட்டியினை அதிகரிக்க செய்யும். இவ்வாறு வட்டி அதிகரிக்கின்ற பொழுது பொதுவாக கடன்களுக்கான செலவு அதிகரிக்கும். எனவே கடன்களுக்கான கேள்வி குறையும், நாட்டில் கடனாக்கம் குறையும், பணவாக்கம் குறையும் என்று சொல்லுவோம். இது ஒரு வகையான வழிமுறை, அதாவது பண நிரம்பலை கட்டுப்படுத்துகிற வழிமுறை. இன்னும் ஒன்று சொல்லுவோம் நாங்கள், மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் வணிக வங்கிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கும். ஏனென்று சொன்னால் மத்திய வங்கி எல்லா வங்கிகளையும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது வெளிநாட்டு வங்கிகள் இருக்கும், உள்நாட்டு வங்கிகள் இருக்கும், தனியார் வங்கிகள் இருக்குது, அரசு வங்கிகள் இருக்குது. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல வணிகங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சரியான சட்ட நடைமுறையின்படி செயற்படுகின்ற பொழுது அவை கட்டுப்படுத்த முடியாது. எனவே வணிக வங்கிகள் கடன்களை வழங்கி வட்டி வருமானத்தின் மூலம் லாபத்தை பெற்றுக் கொள்வார்கள். எனவே அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனைகள் வழங்கலாம். ஏனென்று சொன்னால் எங்கள் நாட்டில் தற்பொழுது பணவீக்கத்தின் அளவு உயர்வாக காணப்படுகின்றது. எனவே பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக வணிக வங்கிகளுக்கு இவர்கள் ஆலோசனை வழங்கலாம். அதாவது நீங்கள் வழங்குகின்ற கடன்களை சற்று கட்டுப்படுத்த சொல்லி ஆலோசனைகள் வழங்க. எவ்வாறு என்று சொன்னால் வணிக வங்கிகள் தாங்கள் வழங்குகின்ற கடன்களை பொதுவாக முதலீடு சார்ந்ததாக வழங்க சொல்லி ஆலோசனை வழங்கலாம். அதாவது நுகர்வு தவிர வழங்குகின்ற கடன்கள் பொதுவாக முதலீடு சம்பந்தமான கடன்களை வழங்க சொல்லி மத்திய வங்கி அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கலாம். அதே போல ஒட்டுமொத்த ரீதியில கடன்களை கட்டுப்படுத்த சொல்லி தொகை ரீதியான கட்டுப்பாடு, தெரிவு கடன் கட்டுப்பாடு போன்ற கட்டுப்பாடுகளை வணிக வங்கிகளுக்கு
மத்திய வங்கி விதிப்பதனூடாக நாட்டில் உள்ள பண நிரம்பலை கட்டுப்படுத்தலாம். ஆகவே பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் அல்லது வழிமுறைகள் என்று கேட்டால் நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கேள்வி பொதுவாக உங்களுக்கு நாட்டில் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் யாவை சொல்லி கேட்டால் நீங்க ஒன்று சொல்லுவீங்கள், சட்டப்படியான ஒதுக்கி வீதம். சட்டப்படியான ஒதுக்கி வீதம் என்றால் என்ன சொல்லுங்க. நான் சொல்லி விளங்கப்படுத்தல. சட்டப்படியான ஒதுக்கி வீதம் என்றால் என்ன சொல்லுவீங்கள்? சொல்ல முடியுமா? இல்ல சார். ட்ரை பண்ணுங்க, பரவாயில்ல. சொல்லுங்க சொல்லுங்க. சட்டப்படியா ஒதுக்கி இருந்தா என்ன? நான் சொல்றேன். சட்டப்படியா ஒதுக்கீடு என்று சொன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்து ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அதாவது வணிக வங்கிகளுக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினை வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வைப்பாக இடுதல் வேண்டும். இது சட்டப்படியான ஒதுக்கீடு அழைக்கப்படும். இது மத்திய வங்கி என்ன செய்யும் என்று சொன்னால் காலத்துக்கு காலம் அந்த சட்டப்படியான ஒதுக்கீடு மாற்றி அமைக்கும். இதற்கான நோக்கம் என்ன நோக்கம் என்று சொன்னால் வணிக வங்கிகள் தமது திரவத்தன்மையை இழக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லது முறிவடைகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த வங்கிகள் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த மத்திய வங்கி இதற்கு நிதியுதவி அளிக்கும். எனவேதான் மத்திய வங்கி எதிர்பாராத விதமாக நிதி நெருக்கடியினை மேற்கொள்கின்ற பொழுது மத்திய வங்கியில் வைத்திருந்த பணத்தை மீள பெற்றுக் கொள்ளலாம் அல்லது கடனாகவும் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே மத்திய வங்கிக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி நெருக்கடியினை ஈடு செய்வதற்காக இந்த பணங்கள் மத்திய வங்கியில் வணிக வங்கிகளால் வைப்பு செய்யப்படுகிறது. எனவே சட்டப்படியான ஒதுக்கீடு வீதம் என்பது வணிக வங்கிகளுக்கு வருகின்ற ஆரம்ப வைப்புகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினை வணிக வங்கிகள் மத்திய வங்கியில் வைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இது சட்டப்படியான ஒதுக்கீடு குறிப்பிடுகின்றது. இது நோக்கம் நாட்டினுடைய பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதுதான் இது நோக்கமாக கருதப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், சட்டப்படியான ஒதுக்கி வீதம், காசு ஒதுக்கி வீதம், வங்கி வீதம், மற்றது தெரிவு கடன் கட்டுப்பாடு, தொகை கடன் கட்டுப்பாடு மற்றும் பயிரங்க சந்தை நடவடிக்கை போன்றவற்றினை பயன்படுத்தி என்ன செய்யலாம் சொன்னால் மத்திய வங்கி நாட்டினுடைய பண நிரம்பலில் பண நிரம்பலை ஒழுங்குபடுத்துகின்றது. ஓகே, கேள்வி கேட்பேன். உங்களோட ரெண்டு பெறுமதி இருக்குது. ஒன்று உட்பெறுமதி, இன்னொன்று வெளிப்பெறுமதி இருக்குது. அப்ப நீ சொல்லுங்க பாப்பா, உட்பெறுமதி என்று சொன்னால் என்ன, வெளிப்பெறுமதி சொன்னால் என்ன சொல்லுங்க பாப்பா. ஃபேஸ் வேல்யூ உட்பெறுமதி போதும், பிரச்சனை இல்லை. உட்பெறுமதி என்று சொன்னால் என்ன, எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் தி கரன்சி. ஃபேஸ் வேல்யூ உட்பெறுமதி. வெளிப்பெறுமதி சந்தையில உண்மையான பெறுமதி. வெளிப்பெறுமதி சந்தையில அந்த டாலர்ஸ் இந்த பெறுமதிக்கும் இதுக்கு that's correct. இந்த டாலர்ஸ் இந்த பெறுமதி வெளிப்பெறுமதி சொல்லுவீங்க. ரைட், குட். உட்பெறுமதி என்பது சொன்ன மாதிரி உட்பெறுமதி எங்க தங்கி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். உட்பெறுமதி எங்க தங்கி இருக்கும்? உட்பெறுமதி எங்க தங்கி இருக்கும்? நாணயத்தின் உட்பெறுமதி எங்கே தங்கி இருக்கு சொல்லுங்கம்மா. தெரியும், அந்த பயன்படுத்துற வார்த்தை தான் பெருமதி கட்டாயம். உட்பெறுமதி எங்க தங்கி இருக்கும் பொதுவாக சொல்லுவீங்க நீங்கள். உட்பெறுமதி எங்க தங்கி இருக்கும்? பொது விதி மட்டும் தங்கி இருக்க முடியாது. என்னன்னு சொன்னா உட்பெறுமதி என்பது ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவுதான் நாணயத்தின் உட்பெறுமதி சொல்லுவாங்க. அதாவது purchasing capacity of
கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் சொல்றது நாங்கள் உட்பெருமை அழைப்போம். அதாவது குறிப்பிட்ட நாட்டு நாணயத்தை கொண்டு அந்த நாட்டில் கொள்வனை செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகள் அளவுக்கு நான் சொல்றது வந்து உட்பெருமை அழைப்போம். இந்த உட்பெருமை எங்க தங்கி இருக்கும் என்று சொன்னால் நாட்டினுடைய பொது விலை மட்டும் தங்கி இருக்கும். பொது விலை மட்டம் அதிகரிக்கின்ற பொழுது உட்பெருமதி வீழ்ச்சி அடையும். பொது விலை மட்டம் குறைகின்ற பொழுது உட்பெருமதியானது அதிகரிக்கும் என்று சொல்லி நாங்கள் கருதுவோம். ஆனா நீங்க சொன்ன வெளிப்பெருமை என்று சொன்னால் பொதுவாக வந்து நாணய மாற்றியை தான் குறிக்கும். அதாவது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபாரின் கரன்சின்னு சொல்லுவோம். நாங்கள் இலங்கை ரூபாவை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் அளவத்தை நாங்கள் சொல்றது வெளிப்பெறுமதி என்று சொல்லுவோம். நாங்கள் இந்த வெளிப்பெறுமதி எங்க தங்கி இருக்கும்? உட்பெறுமதி பொதுவிலை மட்டும் தங்கி இருக்கும். நாணயத்தின் வெளிப்பெறுமதியானது எங்க தங்கி இருக்கும்? அதாவது நாணயத்தின் வெளிப்பெறுமதியை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். என்ன சொல்லுவீங்க? நாணயத்தின் வெளிப்பெறுமதியை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை என்று சொல்லி கேட்கலாம். என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். பணவீக்கம். What are the factors determine the yes சொல்லுங்க. பணவீக்கம் சொல்லுங்க. எஸ். வேற நாணயத்தின் வெளிப்பெறுமதி தீர்மானிக்கிறார்கள். அதாவது சொன்னீங்க வெளிப்பெறுமதி என்பது வந்து அந்த நாணய மாற்று இதன் தொடர்புடையது. இட்ஸ் ரிலேட்டட் வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் படியாது. எக்ஸ்டர்னல் வேல்யூஸ் கரன்சி சொன்னா இட்ஸ் ரிலேட்டட் வித் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப இந்த நாணய மாற்றி வீதத்தை தீர்மானிக்கும் காரணிகள் யாரும் கேள்வியா இருக்கு மறைமுகமாக வந்து. அதாவது நாணயத்தின் வெளிப்பெறுமதியினை தீர்மானிக்கும் காரணிகள் கேட்டால் அது வந்து நாணய மாற்றி வீதத்தின் தீர்மானிக்கும் காரணம் கேட்கப்படுது. அதான் கேள்வி, உண்மையான கேள்வி. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்கள்? அதாவது நாணயத்தின் வெளிப்பெறுமதியினை தீர்மானிக்கும் காரணியாவை நீ சொன்ன பணவீக்கம். சொல்லுங்க. வெளிநாட்டு சொத்துக்கள் மத்திய வங்கியில் உள்ள ஆகவே இப்படி சொல்லலாம். நீங்கள் நாணய மாற்றியத்தை தீர்மானிக்கும் காரணிகள் சொன்னார்கள். அதான் வெளிநாட்டு நாணய மாற்றி தீர்மானிக்கும் காரணிகள் என்று கேட்கலாம் உங்கள்கிட்ட. அல்லது நாணயத்தின் வெளிப்பெறுமதியை தீர்மானிக்கும் காரணிகள் கேட்டால் அந்த பொதுவாக வந்து நாணய மாற்றின எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னார்கள். வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி அண்ட் சப்ளை ஆஃப் ஃபாரின் கரன்சி தீர்மானிக்கிறது. உங்க உள்நாட்டுல வந்து வெளிநாட்டு நாணயங்களுடைய அளவு அதிகமாக இருக்குது, வெளிநாட்டு சொத்துக்கள் அதிகமாக இருந்தால் எங்களோட ரூபாய் பெறுமதி ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டெடியா இருக்கும். அப்படின்னு சொன்னா ஒரு டாலர் வந்து $150, $140, $130 வரும். எப்ப சொன்னா எங்களோட வெளிநாட்டு சொத்துக்களுடைய அளவு அதிகமாக இருக்கும். அதே போல வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி குறைய வேண்டும். நாங்கள் அதிக அளவுக்கு வந்து இறக்குமதி பண்ணக்கூடாது, அதிக அளவுக்கு இறக்குமதி கூடாது. அப்ப ஏன் இறக்குமதி செய்ய அதிக அளவு இறக்குமதி செய்கின்ற பொழுது வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி அதிகமாக ஏற்படுது, கேள்வி கூடுது. நாங்கள் வெளிநாட்டுகளில் இருந்த அளவு வாகனங்கள் இறக்குமதி செய்யறோம், உரவகைகள் இறக்குமதி செய்யறோம். அப்படி இல்லாமல் நாங்கள் அதிக அளவு பொருட்களை ஏற்றுமதி செய்யறதா இருக்க வேண்டும், குறைந்த அளவு பொருட்களை தான் இறக்குமதி செய்ய முடியாது. ஆகவே வெளிநாட்டு நாணயத்தின் வெளிப்பெறுமதியை தீர்மானிக்கின்ற காரணிகள் அல்லது நாணய மாற்றி தீர்மானிக்க காரணிகள் கேட்டா நாங்க சொல்லணும் வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியும் வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பலும் தான் தீர்மானிக்கும்.